श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। सन्तः श्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम्। यदुपज्ञमशेषतः पृथिव्यां प्रथितो राघव पादुका प्रभावः। वर्णस्तोमैर्वकुलसुमनो वासनामुद्वहन्तीम् आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तम्। पादे नित्यप्रणिहितधियं पादुके रङ्गभर्तुः। त्वन्नामानं मुनिमिह भजे त्वामहं स्तोतुकामः। दिव्यस्थानात् त्वमिव जगतीं पादुके गाहमाना। पादन्यासं प्रथममनघा भारती यत्र चक्रे। योगक्षेमं सकलजगतां त्वय्यधीनं सजानन्। वाचं दिव्यान् दिशतु वसुधा श्रोत्रजन्मा मुनिर्मे। முக்கியமான விஷயம் ஸ்ரீ பாதுகா ராமாயணத்திலே மிகவும் முக்கியமான விஷயம் பாதுகா பட்டாபிஷேகம் என்பது. பாதுகா தேவியை பெருமாள் திருவடியிலிருந்து ஏழப்பண்ணி கொண்டு வந்த பரதாழ்வான் அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பிறகு பாதுகா ராஜ்யம் நடத்தினார் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல அழகாக வரும். அதாவது பரதாழ்வான் பாதுகையை ஏழப்பண்ணி கொண்டு வந்த பொழுது அயோத்தியா நகரத்திலே எங்கேயும் உற்சவமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம். எல்லாரும் கொண்டாடினார்கள், ஜனங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருந்தார்கள், அது வாஸ்தவம்தான். ஆனால் அயோத்தியா நகரத்துக்குள்ளே பரதாழ்வான் பாதுகையை ஏழப்பண்ணி உள்ளுக்குள்ள அந்த அரண்மனைக்குள்ள போனாராம். உள்ள போன உடனே அழ ஆரம்பிச்சுட்டார். பிதா தசரதர் இருந்த இடம் இப்ப இல்ல, ராமன் இருந்த இடம் இப்ப ராமன் இல்ல, அரண்மனையே ரொம்ப வெறிச்சோடி இருந்த மாதிரி இருக்கு அவருக்கு. எப்படி கலகலான்னு இருந்த அரண்மனை, கோலாகலமாக இருந்த அரண்மனை, தர்மஸ்தானமாக இருந்த அரண்மனை, இது இப்படி ஒண்ணுமே இல்லாம இருக்கே அப்படின்னு அதை நினைச்சு நினைச்சு குலுங்கி குலுங்கி அழறார். பக்கத்துல இருக்கிறவர்கள்லாம் அவர்களை பரதாழ்வானை சமாதானப்படுத்துகிறார்கள். பரதாழ்வானே, உமக்கு தெரியாது கிடையாது, நமக்குதான் பாதுகா தேவி இருக்காரு, நமக்கு என்ன குறை, நீர்தானே பாதுகா தேவி ஏழை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்றா. இருந்தா கூட பரதாழ்வான் சொன்னார், எனக்கு இந்த அயோத்தியில இருக்கு பிடிக்கல, ராமேணதாம் விரகிதாம் ரகுராஜதானீம் அப்படின்னு முன்னாடி வரும். மத்வா திருநாய பரதோ மணிபாதரக்ஷே ராமேதாம் விரகிதாம் ரகுராஜதானீம். பெருமாள் ஸ்ரீராமன் இருந்த நினைவுதான் இங்க எனக்கு வந்துன்னு இருக்கு. அதனால நான் இந்த இடத்துல இல்லை, நான் இங்கேருந்து கிளம்பி நான் பக்கத்துல எங்கேயாவது வேற ஊருக்கு போயிடுவேன் என்பதாக அயோத்தியா விட்டுட்டு அங்கிருந்து நந்தி கிராமத்துக்கு பரதாழ்வான் ஏழினார். ஏவந்து விலபன் தீனோ பரதா ச மகாயசாக நந்தி கிராமே கரோத்ராஜ்யம்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல வேற நந்தி கிராமத்துக்கு பாதுகையோட பாதுகையை சிரஸ்ல ஏழை பண்ணிட்டு வந்தாராம். அங்கிருந்து தேர்ல ஏறி வரணும். பரதாழ்வான் தேர்ல ஏறிண்டார். ஆனா அதே சமயம் பாதுகையை தன்னுடைய சிரஸ்ல தரிச்சுட்டார். நேரம் அங்கிருந்து நந்தி கிராமம் யயௌதூர்ணம் சிரசி ஆதாய பாதுகே அப்படின்னு வரும் ஸ்ரீமத் ராமாயணத்துல. அந்த பாதுகா உற்சவம் பார்த்தோம் இல்லையா, எப்படி பாதுகா வரும்போது ஜனங்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், பரத்வாஜர் எப்படி எதிர்கொண்டார், எல்லாமே ராமாயணத்துல இருக்கிற விஷயம்தான். எல்லாம் அங்க ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்கும். இங்க பாதுகா சாஸ்திரத்துல ஒரு ஒரு பத்ததியா சாதிப்பார். அங்க ஒரு ஸ்லோகத்துக்கு 30 ஸ்லோகம் சாதிப்பார். ஏன்னா அத்தனை பாவங்கள் அங்கேயே இருக்கும். அந்த மாதிரி இப்போ நேரவர் நந்தி கிராமத்துக்கு வந்துட்டார். அப்பவும் உம்முன்னு இருக்கார், மனசுக்குள்ள கஷ்டம் துக்கம் இருக்கு. அவர்கள் எல்லாம் கேட்டார்கள், மேற்கொண்டு நாம சந்தோஷமா மாற வேண்டாமா, ஒரு துக்கத்தை நினைச்சுட்டு இப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கை இப்படி நடக்கும், அடுத்தடுத்து சுகம் என்ன, மேல நம்மளுடைய காரியம் என்ன, அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னா. இப்ப பரதாழ்வான் சொன்னார், என்னைக்கு 14 வருஷ காலம் முடிஞ்சு பெருமாள் திரும்பி வர்றாரோ அன்னைக்குதான் எனக்கு சுகம். அது வரைக்கும் என் மனசுல ஒரு வெறுமை தான் இருக்கும், ஒரு துக்கம் தான் இருக்கும்.
அவர்கிட்ட இந்த பாதுகையை ஒப்படைக்கணும் பெருமாள் கிட்ட. அபிஷிக்தே து காகுஸ்தே பிரகிருஷ்டம் உதிதே ஜனே பிரீதிர்மம யசஸ்சைவ பவேத் ராஜ்யாத் சதுர்குணம். முன்னாடி எல்லாரும் நினைச்சிருந்தா எனக்கு ராஜ்யத்தை கொடுத்தா நான் சந்தோஷமா இருப்பேன், திருப்தியா இருப்பேன் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. எனக்கு ராஜ்யம் கிடைச்சா என்ன சந்தோஷமோ அதை காட்டிலும் 4 மடங்கு சந்தோஷமாகும். பெருமாள் ஸ்ரீராமன் எழுந்தருளி அவருக்கு ராஜ்யம் கொடுத்தான்னா, அதனாலே நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் வாஸ்தவம். நம்ம இருக்க இன்னும் ஒரு 14 வருஷ காலம் வெறும் துக்கப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. நிர்வேதம் அப்படின்னு ஒண்ணு சொல்றா சாஸ்திரத்துல. நிர்வேதம்னா துக்கப்படுதல்னு அர்த்தம். மனுஷன் துக்கப்பட கத்துக்கணுமா நாமெல்லாம், அதாவது பக்தர்கள்லாம். என்ன கேட்டா இத்தனை நாள் வீணா போயிடுத்தேன், எம்பெருமானுக்கு எத்தனை விதமான கைங்கரியங்கள்லாம் பண்ணி இருக்கலாம் நானு, ஆனா ஒண்ணுமே பண்ணாம என் வாழ்நாள் முழுக்க வீணா போயின்னு இருக்கேன்னு நினைச்சு நிர்வேதம் பண்ணணும். தினமுமே தினம் காத்தனம் இருந்தா நேற்று என்னென்ன பண்ணேன்னு பார்த்தா, என்னென்ன பண்ணி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் நான் பண்ணேனா இல்லையே, ஏதோ பொழுதுபோக்கு காரியங்கள் பண்ணேனே தவிர விசேஷமாக நான் 108 வச்சு சந்தியாவந்தனம், 108 ஜபம் வச்சு சந்தியாவந்தனமோ, விசேஷமான ஆராதனமோ, விசேஷமான கைங்கரியமோ, விசேஷமான பாராயணமோ அதெல்லாம் பண்ணலையே. ஏதோ அதாவது ரொட்டீனா என்ன போடுறதோ அப்படியே போயின்னு இருக்கேன் அப்படின்னு இதை நினைச்சு நிர்வேதப்படணுமா? அந்த நிர்வேதத்துக்கு அடுத்தது ஆஸ்வாசம் அப்படின்னு ஒண்ணு சொல்றா. அடுத்தது ஆஸ்வாசப்படுத்திக்கணும். நிர்வேதப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. என்ன ஆஸ்வாசம் கேட்டா, எனக்கு என்ன குறை இருக்கு, நான் இனிமேல் செய்யலாமே, எனக்கு கை இல்லையா, கால் இல்லையா, நாள் இல்லையா, நேரம் இல்லையா, எல்லாம் இருக்கேன், இனிமேல் நான் கைங்கரியம் செய்யலாமே, பெருமாள் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால பெருமாள் கொடுத்த புத்தியை வச்சுண்டு எனக்கு நல்ல சங்கல்பத்தினாலே நிறைய கைங்கரியங்கள்லாம் வர வேணும். இந்த சரீரம் இருக்கே இது கைங்கரியத்துக்கு தானே இருக்கு, அதனால இன்னிலேந்தாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசுவாசப்பட்டு. இது ரெண்டும் வேணுமா? இது ரெண்டுமே சொல்ற சாஸ்திரத்துல, ஆன்மீகத்துல. அந்த மாதிரியாக பரதாழ்வான் அந்த விஷயத்தையும் நினைச்சார். நமக்கு என்ன குறை இருக்கு, பாதுகா தேவி இருக்காரு அப்படின்னு நினைச்சார். இனிமே பாதுகா சாம்ராஜ்யம் தான் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னார், பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்றேன் அப்படின்னா. உடனே எல்லாரும் இப்படி திரும்பி பார்க்கறான். இதை யாரும் எதிர்பார்க்கலையே. பாதுகா ராஜ்யம் அப்படின்னா இவர் எப்படி பாதுகா ராஜ்யம் பண்ணுவார் அப்படிங்கிறது கொஞ்சம் புரியாம தான் இருந்தது. ஒருவேளை இவரே தானே தனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு மேல பாதுகையை ஏழை பண்ணிட்டு இதோ அவருடைய ராஜ்யம் தான் நடக்கிறது இங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையோ. சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டா, மேல ஒரு ஆபீஸ்ல இருப்பான், அவ தலைக்கு மேல பார்த்தா பெருசா அவருடைய தகப்பனாருடைய போட்டோ இருக்கும். அழகா போட்டு லைட் எல்லாம் போட்டு பூமாலை எல்லாம் போட்டிருப்பான். அவர் தான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சு வச்சார், இப்போ அவர் தான் நடத்திட்டு இருக்கார். நான் வெறுமை இங்க உட்காந்துருக்கேனே தவிர அவருடைய பிரபாவத்தினால்தான் இப்பவும் ஓடிட்டு இருக்கேன் எல்லாமே. அதனால நான் நித்தியம் வந்த உடனே அவரை சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை சேவிச்சுட்டு இவன் ஆசனத்துல இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி பாதுகா சாம்ராஜ்யம் அப்படின்னா பாதுகை மேல ஏழை பண்ணி, அதான் என்ன நினைச்சான்னு கேட்டா, ரங்கநாதன் சன்னதி இருக்கும், பெருமாள் சன்னதி. அந்த பெருமாள் சன்னதிக்கு கீழே தான் முக்காவாசி பாதுகை ஏழை பண்ணுவான். பெருமாளின் பாதுகையும் சேர்க்கக்கூடாது. அதாவது ஆச்சாரிய பாதுகை நான் சொல்றேன். இப்போ ஆச்சாரிய பாதுகை நம்ம ஆத்திர ஏழை பண்ணும்போது பெருமாளையும் ஆச்சாரிய பாதுகையும் சேர்க்கக்கூடாது, தனித்தனியா வைக்கணும். பெருமாளை வேலை ஏழை பண்ணுவா, ஆச்சாரிய பாதுகை தனியாகவோ இல்ல கீழேயோ ஏழை பண்ணுவா. பெருமாள் பாதுகையை சொல்லலை, பெருமாள் பாதுகையும் பெருமாளையும் சேர்க்கலாம், அது தோஷம் கிடையாது. அந்த மாதிரி இவர் பெருமாள் சந்நிதியில அந்த சந்நிதியிலேயே ஸ்ரீராம பாதுகையை ஏழை பண்ணி வச்சு அந்த ஸ்ரீராம பாதுகையை சேவை பண்ணி அவருடைய ராஜ்யம் தான் இங்க நடக்கிறதுன்னு ப்ரொக்ளைம் பண்ணுவார் எல்லா இடத்துலையும். ஆனால் இவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவார் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுட்டு இருந்தா. ஆனால் பரதாழ்வான் என்ன பண்றாருன்னா, பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறார். அவர் ராஜா அப்படின்னா வெறும் வார்த்தைக்கு இல்லை, நான் ராஜ்ய பரிபாலனம் அவர் தான் ராஜா அப்படின்னு நான் அனுசந்தானம் பண்றேங்கிறத விட்டு அதுவும் விசேஷம் தான். ஆனா அந்த அனுசந்தானம் மாத்திரம் இல்லை, நான் எந்த விதத்திலேயே ராஜா இல்லை, அவர் தான் நடத்துறதே மொத்தமே அப்படின்னு விட்டார். அதனால அவருக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னார். இது ஒரு புது விஷயம், முன்ன பின்ன எப்பவுமே நடக்காத விஷயம். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது யாராவது கேள்விப்பட்டிருக்காளா? எங்கேயாவது நடந்திருக்கா? ஆனா பரதாழ்வான் அதை நடத்தி காமிக்கிறான்.
அத்தியாசிதம் அனுமுகைः கிரமசோ நரேந்திரைः ஆரோப்ய தேவி பவதீம் தபனீய பீடம் ராஜ்யாபிஷேகமனகம் மணிபாதரக்ஷே ராமோசிதம் தவ வசம் பரதோ விதேனே. ராஜ்யாபிஷேகம் பண்றார். ராமோசிதம், ராமனுக்கு பண்ண வேண்டிய பட்டாபிஷேகத்தை அப்படிங்கிற. ஏன்னா என்ன ஆனாலும் பட்டாபிஷேகம் அப்படின்னு வந்தா தசரதற்கு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ராமனுக்கு ஆகணும், ராமனுக்கு இல்லைன்னா பரதனுக்கு ஆகணும், பரதனுக்கு இல்லைன்னா அடுத்து ராமனுக்கு ஆகணும். அப்படிதான் நினைக்கிறாங்க. தவிர பாதுகாக்க பட்டாபிஷேகம் யாரும் நினைச்சு பார்க்கல. ஆனா ராமனுக்கு என்ன வைபவமோ, என்ன பட்டாபிஷேகம், ராமன் முன்னாடி பட்டாபிஷேகம் பண்றான்னு சொன்னாரு தசரதர். அவர் என்ன வைபவம் பண்ண நினைச்சாரோ அதே வைபவம் அப்படியே நடக்கணுங்கிற பாதுகைக்கும். அத்தியாசிதம் அனுமுகைஹி கிரமசோ நரேந்திரைஹி. அந்த சிம்ஹாசனத்தில் உட்காந்து வைக்கணும் பாதுகைய. எந்த சிம்ஹாசனம்? மனுமுகை, மனு அப்படின்னு ராஜா இருந்தார். அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு எத்தனை ராஜாக்கள் இருந்தார், அவர்கள்லாம் ஏறி இருந்த சிம்ஹாசனம் அது. முதல்ல வைவஸ்வதோ மனுர்நாம மான்னியோ மனிஷினாம் வைவஸ்வர மனுங்கிறவர் முதல்ல இருந்தவர். அதுக்கப்புறம் பல ராஜாக்கள் வந்தார்கள். இக்ஷ்வாக்கு மகாராஜன் வந்தார். நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஹரிச்சந்திர மகாராஜன் வந்தார், கட்டுவாங்க மகாராஜன் வந்தார், பகீரதன் வந்தார், திலீபன் வந்தார், ரகு மகாராஜன் வந்தார். இவ எல்லாருமே விசேஷமான ராஜாக்கள். அவர்கள் ஏழி இருந்த அந்த சிம்ஹாசனம் அதுல பாதுகை ஏழை பண்ணணும் அப்படின்னு. அதுதான் யாரும் எதிர்பார்க்காது. அதுல ஏழை பண்ணி அதுல பட்டாபிஷேகம் பண்ணலாம். ஆரோப்ய தேவி பவதீம் தபனீய பீடம் ராஜ்யாபிஷேகமனகம் மணிபாதரக்ஷே ராமோசிதம் தவ வசம் பரதோ விதேனே. பெருமாள் ராமனுக்கு சமமாக பட்டாபிஷேகம் தான் நடத்தணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது சரியா இருக்குமா? மனுஷர்கள் இருந்தா பரவாயில்ல, மகாராஜாக்கள் இருந்தா பரவாயில்ல, பாதுகைன்னா ஏன்னா பண்ணலாமா அப்படின்னா, மூர்தாபிஷிக்தைர் நியமேன வாக்கியவ் விசிந்திய நூனம் ரகுநாத பாதவ் ரத்னாசனஸ்தாம் மணிபாதுகே த்வாம் ராமானுஜன்மா பரதோ வியசிஞ்சத். விசிந்தியன்னு ஒரு பதம் இந்த ஸ்லோகத்துல போடுறார். நல்லா யோசிச்சு பார்த்துதான் பரதாழ்வான் இந்த காரியத்தை செய்யறார். அவருக்கும் ரத்னாசனம், அதாவது சிம்மாசனம், பாதுகைக்கும் அவருக்கும் பட்டாபிஷேகம் எல்லாம் உண்டுன்னுட்டார். ஏதோ வாய் வார்த்தைக்காக பாதுகை ஏழை பண்ணிட்டு நான் ராஜ்ய பிரிவாளம் பண்றேங்கிறது கிடையாது. சரி, ஆனால் இப்படிப்பட்ட மனுவிலேருந்து ஆரம்பிச்சு மகாராஜாக்கள் இருந்த சிம்மாசனத்துல பாதுகை ஏழை பண்ணலாமா, வைக்கலாமான்னு கேட்டான். அவர் சொல்றார், மூர்தாபிஷிக்தைஹி நியமேன வாக்கியம். என்ன தப்பு? எல்லா ராஜாக்களும் பாதுகை தன் தலையினாலே தாங்க போறான். யாரா இருந்தாலுமே கப்பம் கட்டுற ராஜாக்கள் தான் பாதுகை தலையினால தாங்க போறாங்க. மனு வம்சத்துல வந்து ராஜாக்கள் தான் இருக்கட்டும், இனிமே வர்ற ராஜாக்கள்லாம் இந்த பாதுகை தலையினால தாங்க போகிறார்கள். பெருமாளுடைய பாதுகை தானே இது. முன்னாடி வந்த ராஜாக்களும் இது பெருமாளுடைய பாதுகைன்னு தெரிஞ்சா சிரஸ்னாலே தாங்க தான் போறாங்க. அப்ப எல்லாரும் சிரஸ்னாலே இந்த பாதுகை தாங்க போறான்னு சொல்லும் போது இந்த பாதுகைக்கு என்ன பண்ணணும் கேட்டா, இந்த ரத்னாசனத்தை காட்டும் உயர்ந்த ஆசனம் கொடுக்கணும். இவாளுக்கு சமமா பாதுகை உட்காந்து வச்சிருந்து தப்பு. அதான் இப்ப இப்படி கேட்கணும், இப்படி மகாராஜாக்கள் இருந்த ஸ்தலத்துல பாதுகை ஏழை பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கூடாதுதான். அதை காட்டும் உயர்ந்த ஸ்தானத்துல ஏழை பண்ணணும். ஏன்னா அவ எல்லாருமே சிரசால தாக்குறாள் அப்படின்னா அப்ப நம்ம ஸ்தானத்துல ஏழை பண்ணலாமா? கூடாது. அதை காட்டும் உயர்ந்த இடத்துல பாதுகை ஏழை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாராம் பரதாழ்வான். ரத்னா அதனால பாவிச்சுட்டு ஆனால் அந்த இடத்துல ஏழை பண்றான். ரத்னாசனஸ்தான் ஒரு ரத்னாசனம் ஒண்ணு அதை சமர்ப்பிச்சு அது மேல மணிபாதுகை ஏழை பண்ணா ராமானுஜன்மா பரதோ விசிஞ்சது. ராமானுஜன்மானா ராமனுடைய தம்பி. அவர் விசிந்தியான பதம் போட்டபடினால ராமாயணத்துல சில இடத்துல இந்த பதம் வரும் விசிந்தியா. அது சில காரியங்களையில யோசிச்சு பண்ணணும். எதாவது பண்ணக்கூடாது, யாரோ ஒருத்தர் சொல்றானேன்னு பண்ணக்கூடாது. பரதாழ்வான் முதல்ல பார்த்தோம், பக்தினால் மாத்திரம் இல்ல ஆச்சாரியன் கிட்டையும் கேட்டு செய்கிறார். அதனால நல்லா யோசிச்சு பார்த்து பாதுகையே அந்த சிம்மாசனத்துல ஏழை பண்ணணும்னு சொன்னார். அடுத்து பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னார். வேற வசிஷ்ட மகரிஷிட்ட போய் அவர்கிட்ட பிரார்த்திச்சார். ஆச்சாரியர்கிட்ட ராஜகுருவா இருக்கீர்,
பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமா? தேவரீர் அனுமதி கொடுக்கிறீரா? தேவரீர் பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறீரா? தேவர் தானே பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டார். வசிஷ்டர் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நான் பண்ணி வைக்கிறேன். நிவேஷ்ய ரங்கேஸ்வர பாதரக்ஷே பத்ராசனே சாதரம் அபியசிஞ்சது வசி வசிஷ்ட மனுவம்சஜானாம் மகீக்ஷிதம் வம்ச புரோஹிதஸ்துவம். வசிஷ்டத்தை கேட்டதுல 2-3 விஷயம் இருக்குங்கிறேங்க. ஒண்ணு என்ன கேட்டா, இவருடைய வம்சத்துக்கு புரோஹிதர். ஒண்ணு புரோஹிதர். புரோஹிதர்னா நல்லதை தான் செய்வார். பரதா எனக்கு தோன்றது, நீ இப்படி பண்ண வேண்டாம் அப்படி பண்ணு, அதெல்லாம் சொல்லக்கூடியவர். புரஹா ஹிதா, முன்னாடி இருந்து ஹிதத்தை செய்யறவர் தான் புரோஹிதர்னு பேர். அவள்கிட்ட கேட்டா குடும்பத்துக்கு எது ஹிதமோ அதை சொல்லுவா புரோஹிதெல்லாம். அந்த மாதிரி வசிஷ்டத்தை கேட்டா, எனக்கு மாத்திரம் இல்லை, எங்க வம்சத்துக்கே நீர் தானே புரோஹிதர், அப்ப நீர் சொல்லும் அப்படின்னு வசிஷ்டத்தை சொல்லிருக்க. வசிஷ்டரும் அனுமதி பண்ணியிருக்க. அதனால மனுவம்சஜானாம் மகீக்ஷிதாம் வம்ச புரோஹிதா, வம்சத்துக்கே புரோஹிதரா இருக்கிற வசிஷ்டர். இது ஒண்ணு. ரெண்டாவது, வசிஷ்டர் அப்படிங்கிறபடினாலே ஒரு விசேஷம், மகர்ஷி, மகர்ஷிகளுக்கெல்லாம் சிரேஷ்டர். மூணாவது வசி வசிஷ்டா, வசின அவர் தன் வசத்தில் வச்சிருக்கிறவர், சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவர். ஏதோ அவர் சொல்லிட்டார், மகாராஜா சொன்னா நம்ம மீற முடியுமா, பண்ணித்தானே ஆகணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டார். சில சமயம் ஆத்துல புரோஹிதாளுக்கு தர்மசங்கரமா இருக்கும். ஏன்னா அவர் சொன்னா மீற முடியுமா, சரி சொல்றாரு, எஜமான சொன்னா செய்ய வேண்டியதுதானே அப்படின்னுவா. இவர் அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா இவர் தன்னுடைய சாஸ்திர நிலையை, சாஸ்திரத்துக்கு வசப்பட்ட நிலையை மாத்திக்க மாட்டார், காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். சாஸ்திரம் என்ன சொல்லி இருக்கோ அதைத்தான் செய்வார், சரியானது தான் செய்வார். அதனால அவர்கிட்ட அது தெரிஞ்சுதான் அவர்கிட்ட பரதாழ்வான் கேட்கிறார், நீர் பட்டாபிஷேகம் பண்றீரா, பண்ணி வைக்கிறீரா கேட்கிறார். வசி வசிஷ்டா. ஆனா அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரங்கள்லாம் நல்லா தெரிஞ்சவர், பாதுகாவனுடைய பிரபாவத்தை தெரிஞ்சவர், அதெல்லாம் தெரிஞ்சவர். ரொம்ப சந்தோஷத்தோடு கூட பத்ராசனே சாதரம் அபியசிச்சது, ரொம்ப ஆதரவோடு கூட இந்த பட்டாபிஷேக வைபவத்தை நடத்தலாம். ரொம்ப பக்தியோட ரொம்ப பிரீத்தியோட நடத்துறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் இந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு, பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறான். நான் எத்தனை பேருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன், இந்த பாதுகைக்கு போய் பண்ண வேண்டி இருக்கே அப்படின்னு விஷயம் தெரியாதவரா தான் சொல்றேன். உங்க ஆத்துல எத்தனை பேருக்கு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரியாக நான் எத்தனை மகாராஜாக்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன், இந்த சிம்மாசனத்தை போய் பாதுகைக்கு பண்ண வேண்டி இருக்கேன்னு சொல்லல. அவர் வசிஷ்டர் ஆனபடினாலே, ஞானி ஆனபடினாலே சாதாரணம் ரொம்ப பக்தியோடு கூட முன்ன பேருக்கு முன்னாடி எப்படி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சோமோ அதெல்லாம் காட்டிலும் ரொம்ப ஆதரவோடு கூட நமக்கு இந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கே அப்படின்னு மனசால அவர் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு அவர் பட்டாபிஷேகத்தை ஆரம்பிக்கும். அல்லபுபிஹி அபிஷேக வியாபிருதைரம்புபிஷ்டே தினகர குல தைன்யம் பாதுகே க்ஷாலயிஷ்யன் சகலு கமலயோ நேஹே சூனுராதத்தமந்திரேஷு அதிக நியமயோகாம் சக்தி மாதர்வணேஷு. இந்த பட்டாபிஷேக வைபவத்தை பத்தி அதர்வ உபனிஷத்துல, அதர்வ வேதத்துல சொல்லியிருக்கு நிறைய. அதை அடிப்படையா வச்சுட்டுதான் பண்றான். வசிஷ்டர் என்ன பண்ணாருன்னு கேட்டார்னா, ரொம்ப பக்தியோட பண்றாரா, அதனால மந்திரங்கள்லாம் நல்லா நிறுத்தி சொல்லுங்கன்னு. வேகமெல்லாம் சொல்ல வேண்டாம், நிதானமா சொல்லுங்கோ, பக்தி ஸ்ரத்தையோட சொல்லுங்கோ. ஏன்னா நிறைய சக்தி வரணும், இந்த மந்திர சக்தி இருக்கணும், பாதுகா சாம்ராஜ்யம் நன்னா நடக்கணும். முன்னாடி ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு இவர் தான் ஆரம்பிச்சார், ஆனா நடக்கலையே. வசிஷ்டர் தான் நாள் பார்த்து கொடுத்தார், ஆனா நடக்கலையே. வசிஷ்டர் தான் முன்னாள் விரதம் எல்லாம் நடத்தி வச்சார், ஆனா பட்டாபிஷேகம் நடக்கலையே. வசிஷ்டர் தான் அந்த இடத்துல பூர்ண கும்பம் முதலான வஸ்துக்கள், அதான் பட்டாபிஷேகத்துக்கான கும்பம் முதலானதெல்லாம் எடுத்து வச்சிருந்தார், ஆனா நடக்கலையே. இப்போ வசிஷ்டர் பார்த்தார், அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாது, 14 வருஷ காலம் ஆச்சரியமாக ராஜ்யம் நடக்கணும் அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணார், மந்திரேஷு அதிக நியமயோகம் சக்தி மாதர்வனேஷு, மந்திரங்களுக்கு சக்தியை கூட்டணும்னா. நாம சொல்ற மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரத்தினால்தானே நமக்கு அந்த வைபவங்கிறது வரணும். ஒரு விவாகமோ உபநயனமோ எதுவானாலுமே அந்த மந்திரத்தினுடைய பிரபாவம் தானே இருக்கு.
அந்த மந்திரத்துக்கு எப்ப பிரபாவம் அப்படின்னு கேட்டானா நம்ம நியமத்துக்கு ஏற்ற மாதிரி அதுல பிரபாவம். சுத்தமான நியமத்தோடு கூட நாம சொன்னோம்னா அந்த மந்திரத்துக்கே பிரபாவம் முடியும். நம்ம சுத்தமா இருக்கணும், அக்ஷரங்கள்லாம் சுத்தமா இருக்கணும், சொல்றவாள்லாம் நல்லவாளா இருக்கணும். வாய் நல்லா மந்திரத்தால் அப்படின்னு ஆச்சாரிய திருவிழி வரும். வாய் நல்லா நல்ல மறை ஓதி மந்திரத்தால். அந்த மாதிரியாக நல்ல மந்திரம், அது நல்லவர்கள் சொல்ற நல்ல மந்திரம், அது நன்னா சொல்ற நல்ல மந்திரம். சொல்லச்சு நன்னா சொல்லணும், நல்லவர்களா இருக்கணும், மந்திரமும் நன்னா இருக்கணும். அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப நியமத்தோடு கூட எல்லாரும் சுத்தமாகோ, எல்லாரும் கையெழுப்பிக்கோங்க, எல்லாரும் பகவான மனசால தியானம் பண்ணிக்கோங்க, எல்லாரும் சுஷ்டுவா மந்திரத்தை சொல்லுங்க, நிதானமா சொல்லுங்க, ஓடலாம் வேண்டாம், ஒன்னும் நாரியாகல, மெதுவா போனா போறோம், மந்திரம் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சகலு கமல யோனேகே சூனுகும், பிரம்மாவுடைய பிள்ளை வசிஷ்டங்கிறவர் சாதாரணமானவர் கிடையாது. ஆதத்த மந்திரேஷு, அதனால மந்திரத்தை தப்பு வராது. பிரம்மா கிட்ட இருந்து சாட்சாத்தா வந்த வரச்சே. அதிக நியம யோகாம் சக்தி மாதருவனேஷு, எதுக்காக இவ்வளவு ஸ்ரத்த எடுத்து பண்றாரு அப்படின்னா தினகர குல தைன்யம் பாதுகே க்ஷாலயிஷ்யன்னு. எப்படிப்பட்ட குலம் இது? தினகர குலம். தினகர குல கமல திவாகர சூரிய குலம். இந்த சூரிய குலத்துல எத்தனை ராஜாக்கள் வந்திருக்காங்க. நடுவுல இப்படி ஒரு அபவாதங்கள்லாம் வந்திருக்கு. நடுவுல ஒரு ராஜாவை காட்டுக்கு போய், அதாவது பட்டாபிஷேகம் பண்டேன்னு ஆரம்பிச்சு அவரை காட்டுக்கு அனுப்பிச்சு சக்கரவர்த்தி ஆனவர் மேல் நாட்டுக்கு போய் இப்படி எல்லாம் ஆயிடுத்தே. இந்த குலத்துக்கே கெட்ட பேர் வந்துடுத்து. கெட்ட பேர் கிடையாது, இந்த குலத்துக்கு ஒரு தைரியம் வந்துடுது, இழைச்சு போயிடுதோ. எப்படி இருந்த ராஜ்யம் இது, இது போய் இப்படி ஆயிடுத்தே, இதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணணும்ட்டாங்க. இப்ப பண்ற பட்டாபிஷேகம் இருக்கும் இல்லையோ, இது மொத்தத்துக்கும் பரிகாரம் பண்ணணும். இது வரைக்கும் நமக்கு என்னென்ன தைரியங்கள் வந்ததோ, என்னென்ன குறைகள் வந்ததோ அந்த ராஜ்யத்துல, அதுக்கு மொத்தத்துக்கும் பரிகாரம் பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடக்கணும். அலபுபிஹி அபிஷேக வியாபிருதைஹி அம்புபிஸ்தே. அதனால நிறைய தீர்த்தம்னா, அதாவது நிறைய ஜலம் சேர்த்துக்கோங்க. பட்டாபிஷேக ஜலமே நிறைய இருக்கட்டும், நிறைய கும்பம் இருக்கட்டும், நிறைய மந்திரம் இருக்கட்டும், நல்லா அபிஷேகம் பண்ணுங்க. அந்த அபிஷேகத்தினால மொத்தம் நமக்கு இருக்கிற தைரியம் மொத்தம் போகும். உள்ள அர்த்தம் என்ன கேட்டா, உள்ள அர்த்தம் என்ன, வேடிக்கையான அர்த்தம் என்ன கேட்டா, நல்லா வெயில போயிட்டு வரான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து போயிருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவான். இருந்தா கூட அந்த வெயில்ல போய் ரொம்ப தூரம் நடந்து வந்தபடினால உடம்புல தைரியம் இருக்கும். இப்ப என்ன பண்ணுவான், நான் தீர்த்தம் பண்ணணும் அப்படின்னா நான் ஜலம் சேர்க்கிறேன்னுவான். நீங்க அங்க எங்க போக வேண்டாம், ஜலம் சேர்க்கிறேன். ஜலம் சேர்க்கும் போது ஒரு குடம் ஜலம் சேர்த்தா, 2 குடம் ஜலம் சேர்த்தான் போருமா அப்படின்னா இன்னொரு குடம் ஜலம் சேர்ந்துடுவான். ஏன்னா உடம்புல இருக்கிற கஷ்டம் எல்லாம் போகணும் நன்னா. அப்படி தீர்த்தம் பண்ணினா அப்படி புத்துணர்ச்சி வருது இல்லையா, ஆனா இன்னொரு குடம் ஜலம் சேருது. அந்த மாதிரியாக இந்த குலத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றாமை தைரியம் கொல்லியோ, அது போகணும்னா இன்னும் நன்னா 2-3 குடம் சேர்த்து வைங்க, நிறைய மந்திரம் சொல்லுங்கோ அப்படின்னு வசிஷ்டர் ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட ரொம்ப விசேஷமாக அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி வைத்தாராம். வசிஷ்ட முக்கியர் விகிதாபிஷேகாம் ராஜ்யாசனே ராமநிவேசயோக்யே துஷ்டவரங்கேஸ்வர பாதரக்ஷே ராஜேதசஸ்வாம் பிரதம கவீனாம். இந்த ஸ்லோகமும் 2-3 தடவை சொல்லியிருக்காரு. பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு என்ன விசேஷம் கேட்டா, வசிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்ணார். வசிஷ்ட முக்கி, வசிஷ்டருடைய தலைமையில இன்னும் நிறைய ரிஷிகள் தான் இருக்கான். அங்கேயே வசிஷ்டோ வாமதேவஸ்ட ஜாபாலிஹி அத காஷ்யபாக காத்தியாயனா சுவேஜ்யஸ்ட கௌதமோ விஜயஸ்ததா அப்படின்னு வரும் ராமாயணத்திலேயே. எல்லாமே மகர்ஷிகள். அவர்கள் பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கிறார்கள். இந்த பட்டாபிஷேகத்தை பாடினவர் வால்மீகி. துஷ்டாவரங்கேஸ்வர பாதரக்ஷே பிராச்சேதசஸ்வாம் பிரதம கவீனாம். அதாவது ரிஷிகளுக்குள்ளே சிரேஷ்டரான வசிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். கவிகளுக்குள்ளே சிரேஷ்டரான ஆதிகவியான வால்மீகி பாடி வச்சார். ஆனா எல்லா கவிகளும் பாடணும்னு அர்த்தம். எல்லா ரிஷிகளும் இந்த பட்டாபிஷேகத்தை போற்றணும் அப்படின்னு அர்த்தம். நமக்கெல்லாம் வழி காமிக்கிறார்கள் அவர்கள் எல்லாம். முதல்ல அதுவும் வசிஷ்டர் தான் முதல்லயே இந்த பாதுகைய காண்பிச்சவரே வசிஷ்டர் தான் சொன்னேன். முதல்ல சித்திரக்கூடத்துல இருக்கும்போதே இந்த பாதுகையை காண்பிச்சார் மாத்திரம் இல்ல, வசிஷ்டரே போய் பிரார்த்திச்சார் பெருமாள் ராமன் கிட்ட, இந்த பாதுகையை ஏழை பண்ணி கொடுங்கோ
அப்படின்னு வசிஷ்டர் தம் வாயால பிரார்த்திச்சார்னு ராமாயணத்துல வரும். பரதாழ்வானுக்கு கண் காமிக்கிறார், பரதாழ்வானுக்கு தோண வைக்கிறார், வசிஷ்டரே நேர போய் பிரார்த்திக்கிறார்னே ராமாயணத்துல வரும். அதாவது இந்த பரத்வாஜருடைய சம்பாதத்தில் அந்த விஷயம் வரும். அந்த மாதிரியாக ஆச்சாரியன் தான் இதை மொத்தத்தையும் நடத்தி வைக்கிறதே. ரத்னா ராஜ்யாசனே ராமநிதேஷ யோக்யே, ராமன் இருக்க வேண்டிய இடத்துல, பெருமாள் இருக்க வேண்டிய இடத்துல இந்த வசிஷ்டர் இந்த பாதுகையை ஏழை பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார். ராமனுக்கு சமமாக இந்த பாதுகையை நினைச்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அபிஷேக ஜலத்தினாலே நினைச்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அத வால்மீகியும் ஆச்சரியமாக பாடினார். துஷ்டாவரங்கேஸ்வர பாதரட்சே ராஜேதசஸ்துவாம் பிரசம கவீனாம். மகிழ்ச்சியெல்லாம் கொண்டாடும்படியாக ஆச்சரியமான இந்த வைபவம் நடந்தது. ஆவர்ஜிதம் முனிகணேன ஜகத்விபூத்யை தோயம் பதாவனி ததா त्वयि மந்திரபூதம் மூலாவசேகசலிலம் நிகமத்ருமாணாம் சாபோதகஞ்ச சமபூத் க்ஷமதாச்சராணாம். இத்தனை மகர்ஷிகள், வசிஷ்ட வாமதேவாதி மகர்ஷிகள் எல்லாருமா சேர்ந்து வட்டாபிஷேகம் பண்ணியிருக்கா. வால்மீகி முதலான மகர்ஷிகள், பரத்வாஜர் முதலான மகர்ஷிகள் எல்லாரும் கொண்டாடி இருக்கா. அப்படின்னும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சிடும், இது சாதாரண லௌகிகமான விஷயம் இல்லை. இது ஜகத்துக்கெல்லாம் யோகக்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த பாதுகா பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது அன்னைக்கு நடந்திருக்கு. அந்த பாதுகையில சேர்த்த ஜலம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, அது எப்படின்னு கேட்டா மூலாவசேகசலிலம் நிகமத்ருமாணாம். ஒரு மரத்துக்கு எப்படி வேர்ல ஜலம் சேர்ப்பாளோ அந்த மாதிரி வைதிகம் அப்படிங்கிற மரத்துக்கு இந்த பாதுகையில ஜலம் சேர்த்திருக்கான். வேதம்னா மரம்னு வச்சுப்போம். அந்த வேதத்துல மரத்துல, வேதங்கிற மரத்துல தான் பகவானே இருக்கா. வேதங்கிற மரத்துல தான் எல்லா தேவர்களுமே இருக்கா. வேதங்கிற மரத்துல தான் பகவானே பிரதானமா இருக்க. அந்த மரத்துல வந்து சேர்ந்திருக்கக்கூடிய பட்சிகள் மாதிரி மற்ற தேவர்கள்லாம் வந்திருக்கா. அந்த மரத்துக்கு வேறு மாதிரியாக பாதுகாதேவி இருக்க. அந்த பாதுகாதேவிக்கு ஜலம் சேர்த்தா அந்த வேத மரமே வளரும், பகவானுடைய பிரபாவமே வளரும், வைதிக கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாருமே வளரும். அப்படிங்கிறதுக்காக மூலாவசேகசலிலம் நிகமத்ருமாணாம், எல்லாருக்கும் சகல பலங்களும் கிடைக்கும். மரத்திலிருந்து கிடைக்க வேண்டிய பலன்கள்லாம் கிடைக்கணும் இல்லையோ எல்லாருக்கும், ஜனங்களுக்கெல்லாம். அப்ப ரிஷிகள்லாம் அந்த வேர்ல ஜலம் சேர்த்தான்னா மேல என்ன, அவங்ககிட்ட மரம் நல்லா பெருசா வளர அந்த மரத்தினுடைய நிழல்ல போற வரவன் தான் தங்குவான். அந்த மரத்தினுடைய பழங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும். அது மாதிரிதான் ரிஷிகள்லாம் வேதத்தை ரட்சணம் பண்ணி கொடுக்க அந்த வேதத்தினுடைய பலனை நாம எல்லாருமே அனுபவிக்கிறோம். வேதத்துல என்ன சொல்லிருக்கோன்னு அவ கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அதன் மூலமாக அந்த பலனை அனுபவிக்கிறோம், அந்த நிழலை அனுபவிக்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் இல்லையா. அப்ப வேதத்துக்கு ஜலம் சேர்ப்பவர்கள் ரிஷிகள் தானே. அவதானே வேதாத்தியனம் பண்ணி பண்ணி வேதத்தை வளர்க்கிறா மேலும். அந்த மாதிரி அந்த வேதத்துக்கே வேறாக இருக்கக்கூடியது இந்த பாதுகையா. மூலாவசேகசலிலம் நிகமத்ருமாணாம். அதனால வேதமும் வளரும், வைதிகமான பகவானும் வளர்வா, வைதிக கர்ம அனுஷ்டானங்களும் வளரும், வைதிக பலன்கள் எல்லாம் லோகத்துல வளரும். சகல லோகத்துக்கும் யோகக்ஷேமம் தானே வேதமே சொல்றது. யோகக்ஷேமம் இத்யாக கல்பதே கவை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேம யத்ர ஹிதேன யஜ்ஞேன யஜந்தே அப்படிங்கிறது. அஸ்வமேத யாகத்தை பண்ணா, அஸ்வமேத யாகம் பண்ணா என்ன வரும்னா லோகம் முழுக்க யோகக்ஷேமம் வரும் அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த யோகக்ஷேமங்கிற பதத்தை இங்கே போடுறார் வால்மீகி. பாதுகா பட்டாபிஷேகத்தினாலே சகல லோகத்துக்கும் யோகக்ஷேமம் வருகிறது அப்படின்னு அதே பதத்தை வைதிக பதத்தை போடுறார். ஆனா லோகம் முழுக்க யோகக்ஷேமம் வரணும்னா வேதம் நல்லா வளரும். அதுக்கு பாதுகால ஜலம் சேர்க்கிறேன். அதான் என்ன அர்த்தம்னா இனிமே வைதிக காரியங்கள்லாம் நன்னா நடக்கும் அப்படின்னு அர்த்தம். சாபோதகஞ்ச சமபூட்சணதாச்சராணாம். அதே சமயம் ரிஷிகளுக்கு இன்னொரு விசேஷம் உண்டு. ரிஷிகள் தான் வேதத்தை வளர்ப்பவர்கள், அடுத்தடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள், வைதிக கர்மத்தை வளர்ப்பவர்கள். அதனால ரிஷி தர்ப்பணம் அப்படின்னு ஒண்ணு பண்றோம் நித்தியமே. சந்தியாவந்தனம் முடிச்ச உடனே தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம் 3 உண்டு. ரொம்ப சுலபமான ஒரு அனுஷ்டானம். ஒரு 2 நிமிஷம் தான் ஜலத்தினாலே தர்ப்பணம் பண்ணணும். அதுல கிருஷ்ணத்வைபாயனாதியோ ஏ ரிஷய தான் ரிஷீன் தர்ப்பயாமி சர்வான் ரிஷீன் தர்ப்பயாமி. எல்லா ரிஷிகளும் தர்ப்பணம் பண்றோம், ஜலம் சேர்க்கணும்.
தர்ப்பணம்னா திருப்தி பண்றோம்னு அர்த்தம். எதற்கான அவதான் வேதத்தை கொடுக்குறான் நமக்கு. ரிஷிகள் கொடுக்கவே தான் வேதங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் என்ன ரிஷிகள் தானே கொடுத்தா. அப்ப அவளை பூஜை பண்ண வேண்டாமா? அதனால சர்வான் ரிஷின் ஸ்தர்ப்பயாமி, அது மாத்திரம் இல்ல சர்வ ரிஷி கணான் ஸ்தர்ப்பயாமி, அது மட்டும் இல்ல சர்வ ரிஷி பத்னி ஸ்தர்ப்பயாமி. ரிஷிகள் ரிஷி பத்னிகள், நான் 2 பேரும் சேர்ந்துதான் ரிஷிக்கிறேன். அப்ப சர்வ ரிஷி பத்னி ஸ்தர்ப்பயாமி, சர்வ ரிஷி கணபத்னி ஸ்தர்ப்பயாமின்னு வரும். அந்த மாதிரியாக ரிஷிகள் தான் வேதத்தை கொடுக்கறான்னு ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த ரிஷிகள் இருக்காளே, சில பேர் என்ன பண்ணுவா, கையில ஜலத்தை எடுத்து அப்படி புரோக்ஷனம் பண்ணா சாபம் ஆயிடும். ஏதாவது சாபம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, கையில ஜலத்தை எடுத்துப்பா, சாபம் என்ன கொடுக்கணுமோ அதை சொல்லுவா, சொல்லி அப்படி மேல தெளிச்சானா போறோம், அது சாபம் ஆயிடும். சாபோதகம் அப்படின்னு. இப்ப இந்த ரிஷி என்ன பண்ணாராம், பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணாரு இல்லையோ, அது வேகத்துக்கு, வேதம் அப்படிங்கிற மரத்துக்கு மூலத்துல சமர்ப்பிக்கக்கூடிய ஜலமாக ஆச்சு. அதையே அப்படி கையில எடுத்து வசிஷ்டர் சொல்லும் போது ராட்சதர்களுக்கெல்லாம் சாபோதகம் மாதிரி ஆயிட்டான், சாப ஜலம் மாதிரி. ஏன்னா அவ இங்க பட்டாபிஷேகம் நடக்கிறபடினால அங்க பெருமாள் காட்டுக்கு போயிட்டார். அதனால என்னாச்சுன்னா ராட்சதர்களை நீ ஒழிஞ்சான், ஏன்னா பெருமாள் திரும்பி வந்திருப்பார், வந்திருந்தா ராட்சதான் பொழைச்சிருப்பான். ஆனா இப்ப ரிஷிகளுக்கும் நல்லது, வேதத்துக்கும் நல்லது, ஜனங்களுக்கும் நல்லது, லோகத்துக்கே நல்லது, தேவர்களுக்கு நல்லது. ராட்சதர்கள் ஒழிய போகிறார்கள், ராட்சதர்களுக்கு சாபம் கொடுக்கிற மாதிரி இதே ஜலமே ஆயிடுதான். ரிஷிகளுடைய ஜலமானபடினால அவர்கள் கொடுக்கிற ஜலத்துக்காக இந்த 2 வைபவம் உண்டு. ஆவர்ஜிதம் முனிகனேன ஜெகத் விபூத்தி தோயம் பதாவனி ததா தொயி மந்திரபூதம். அதே வெறும் ஜலத்தை எடுத்து புரோஷிச்ச சாபம் ஆயிடுவான்னு கேட்டா, இந்த ஜலம் மந்திர ஜலம், அது சாதாரண ஜலத்தை அப்படி பண்ண முடியாது. வாக்கே மந்திர வாக்கு, அந்த ஜலமும் மந்திர ஜலம், அவ பண்றது மொத்தமும் தபஸு. அதனாலதான் அந்த சாபம் பலிக்கும். இல்லாட்ட நாம ஏதாவது கையில ஜலத்தை எடுத்து சாபம் கொடுத்தா வச்சுக்கோங்க, சாதாரண அந்த சாபம் நமக்கு தான் பலிக்கும், திருப்பி நமக்கே வந்துடும். ஏன்னா தபஸ் பண்ணி இருக்கணும் அதுக்கெல்லாம். அதனாலே சாபோத கஞ்ச சமபூத் க்ஷணதா சராணாம் பாதபாதுபஹிருதார பூத்வஹாத் ஆலவாலமிவ பீഠமாஸ்ரித அப்யசேசி பவதி தபோதனைஹி பாரிஜாதலதிகேவ பாதுகே. இப்படியாக ஆச்சரியமாக பட்டாபிஷேக வைபவம் நடந்தது. இது அழகா சொல்றார் சுவாமி தேசிகன். பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் ஆயிருக்கணும், ஆகல அவர் காட்டுக்கு போனார். அங்கிருந்து பாதுகை ஏலப்பட்டு வந்து பட்டாபிஷேகம் பண்றா இல்லையா, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, ஒரு மரத்திலிருந்து ஒரு கொடி, அந்த கொடியை எடுத்து வந்து இன்னொரு இடத்துல நட்டு ஜலம் சேர்த்த மாதிரி இருக்கு. கொடிகள்லாம் மரத்தை சேர்ந்து படர்ந்து இருக்கும் இல்லையா, நல்ல பாரிஜாத லதிகா, ஒரு பாரிஜாத கொடி ஒண்ணு ஒரு மரத்தை சேர்ந்து இருந்துதான். ரொம்ப விசேஷமானது பாரிஜாத கொடி. இவன் என்ன பண்ணா, மெதுவாக அந்த மரத்திலேருந்து அந்த பாரிஜாத கொடி அப்படியே பத்திரமா கொண்டு வந்தான். கொஞ்சம் கூட அதுக்கு குறைவு வராதபடி மெதுவா அப்படியே நேரம் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஆலவாலத்துல வச்சான். ஆலவாலம்னா ஒரு மண்ணுல ஒரு பள்ளம் வள்ளி, அதுல நடுவுல அதை நட்டு சுத்தி வந்து ஜலம் சேர்க்கறதுக்கு இடம் வைக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு ஆலவாலம்னு பேர். அதுல வந்து அந்த கொடியை நட்டான். அப்புறம் அது வந்து ஜலம் சேர்த்தான் கீழே, அது நன்னா வளரணும்னு. அப்புறம் அந்த பாரிஜாத்தம் நன்னா வளர்ந்து இவனுக்கு ஆச்சரியமான பலனை கொடுக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அந்த மாதிரியாக இந்த இடத்துல பாதபம் மரம் அப்படிங்கிறது பெருமாள் ராமன் தான், அந்த கொடி அப்படிங்கிறது பாதுகா. இந்த ஆலவாலம் அப்படி கொடிய நடுற இடம் அப்படிங்கிறதா இந்த சிம்ஹாசனம். அதுக்கு ஜலம் சேர்க்கிறது அப்படிங்கிறதான் பட்டாபிஷேகம் பண்றதாம். இனிமேல் இந்த பாரிஜாதம் அப்படிங்கிற பாதுகையானது, கொடியானவர் நன்னா வளர்ந்து நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். பெருமாளை சேர்ந்து, அதாவது மரத்தை சேர்ந்து கொடி இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி பெருமாளை சார்ந்து இந்த பாதுகை இருக்க. முதலே சொன்னேன் இல்லையா, இந்த மரம் கொடி அப்படின்னும் போது ஆண் பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம் கூட உண்டு. ஆணோட சேர்ந்து பெண் இருக்கா, அதாவது கணவனோட சேர்ந்து மனைவி இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி திருவடியோட சேர்ந்து பாதுகை இருக்காரு இல்லையோ, அதனால திருவடி மரம்னு பாதுகை கொடி அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த கொடியை மெதுவாக இழப்பண்டு வந்து இங்க தங்காத்துல நட்டுருக்காங்க பரதாழ்வான். அத ரிஷிகள் வந்து இந்த மாதிரி பாரிஜாதமாக அதை பாவிச்சிருக்கா. பாத பாது பகிர்தார பூத்வஹாத் ஆலவாலம் இவ பீடமாசிதா. அந்த பதங்கள்லாம் ஒட்டு போகும். மரத்துக்கு பாதபம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல.
இந்த பெருமாளுடைய பாதத்திலேருந்து தானே வந்திருக்கு. அதனால இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியா இருக்கு. அபியசேசி பவதி தபோதனைஹி பாரிஜாத லதிகேவ பாதுகே. அந்த மாதிரியாக மகர்ஷிகள் எல்லாம் இந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி வைத்தார்கள். அந்த பட்டாபிஷேக ஜலமானது பூமியில ஆச்சரியமாக பட்டு பூமாதேவிக்கு குளிர்ந்த உபசாரமாக ஆயிற்று. அன்னாய ராம விரகாத் பரிகின்ன விருத்தேஹே ஆஸ்வாசனாய பவதி மணிபாதரக்ஷே தீர்த்தாபிஷேகம் அபதிஷ்ய வசுந்தராயாஹ சக்கரே ததா சமுசிதம் சிசிரோபசாரம். பூமாதேவி நல்ல வெயில்ல வாடும்போது சிசிரோபசாரம் பண்ண மாதிரி இருந்துதான். இந்த வெயில் காலத்துல சில பேர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி எல்லாம் ஸ்ரீரங்கத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டா, வெயில் காலத்துல பகல் எல்லாம் வெயில் கொளுத்துமா, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு எல்லா ராத்திரியும் வாசல் நல்லா ஜலம் தெளிப்பான். வாசல்ல மண்ணு தரைதான் இருக்கும். பல மாதிரி இந்த தரையெல்லாம் கிடையாது. முன்னாடி இப்பெல்லாம் என்னென்னமோ போடுறான். தார் ரோடு எல்லாம் முதல்ல போட்டிருந்தா, இப்ப தார் ரோடுக்கு பதிலாக சிமெண்ட் ரோடுனா, அப்ப சிமெண்ட் ரோடுக்கு பதிலாக ஏதோ கல்லெல்லாம் போட்டு போடுறேன் அப்படிங்கிற என்னென்னமோ போட்டு இருக்கான். முன்னாடி இந்த மண்ணுதான் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், நிறைய ஜலம் போட்டு நன்னா அந்த பூமியை நன்னா நினைச்சிருவான். ஒரு 6 மணிக்கா சாயங்காலம் நினைச்சு கோலம் போட்டுருவோம். அப்ப கொஞ்சம் குளிர்ச்சியாயிடும். ராத்திரி வேளையில ஒரு கட்டில போட்டு நாங்கள் படுத்துருப்போம். குழு குழு குழுவும் காத்தடிக்கும். அந்த மாதிரியாக இப்ப பூமாதேவி ரொம்ப தாபத்துல இருக்காராம், ராஜாக்கள் யாருமே இல்லாம. அதுவும் குறிப்பாக ராம விரகாது, ராமன் இல்லாதபடினாலும் ரொம்ப தாபத்துல இருக்கார். இப்ப அவரை குளிர்ச்சி ஆக்கணும் அப்படின்னா தீர்த்தாபிஷேகம் அபதிஷ்ய பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணா அந்த பட்டாபிஷேக ஜலமானது பூமாதேவியில படுறபடியினால, பூமி கிட்ட நல்லா விழறபடியினால அவர் நல்லா குளிர்ச்சியாக ஆனார். அவருடைய தாபம் தீர்ந்தது அப்படின்னு. மாலின்யமாஸ்ரிதவதி மணிபாதரக்ஷே பங்கேன கேகயசுதா கலகோத்திதேன சுத்திம் பராம் அதிஜகாம வசுந்தரேயம் त्वत्तः क्षणात् निपतितैः அபிஷேகத்தோயைஹ. அது மட்டும் இல்ல, இந்த மண்ணை நன்னா தெளிப்பா ஜலம் தெளிப்பான்னு சொன்னாலும் அது 2. ஒண்ணு அதை குளிர்ச்சியாக்கணும், ஒண்ணு 2வது சுத்தமாக்கணும் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஏன்னா மண்ணில் ஏதாவது தூசி ஈசியில அந்த மண்ணில் ஏதாவது கண்ணாபண்ணா அழுக்கெல்லாம் இருந்தா அதெல்லாம் விரட்டிட்டு அதை சுத்தமாக்கணும். ஜலம் சேர்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் நன்னாயிடும். எப்பவுமே அசுத்தி போய் சுத்தமாக்கணும்னா ஜலத்தினால் தானே அலம்பணும், அதுதானே முக்கியம். அந்த மாதிரி இப்ப பூமாதேவிக்கு அசுத்தி வந்துருத்தான். மாலின்யம் ஆசிரிதவதி மணிபாதரக்ஷே பங்கேன கேகயசுதா கலகோத்திதேர. கைகேயி பண்ண கலகம் பூமாதேவிக்கு பங்கம் வந்துருத்து. பங்கன சேரு அசுத்தி அதிகமாயிட்டு. பூமாதேவிக்கு அசுத்தின்னு பூமாதேவி சுத்தமா இருக்கா, நன்னா இருக்கான்னா நல்ல ராஜா இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாம இருந்தா அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றதுக்கு நல்ல ராஜா இல்ல அப்படின்னா அந்த பூமி நல்ல விதமா இல்லைன்னு அர்த்தம். பூமி யாரோன்னு எடுத்துன்னு போயிடுவான். அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது சுத்திம் பராம் அதிஜகாம வசுந்தரேயம், அதுக்கு சுத்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி பாதுகாவனுடைய அபிஷேக ஜலம் பூமியில படவே அந்த பூமாதேவிக்கு அசுத்தி போய் சுத்தம் வந்தது, தாபம் போய் குளிர்ச்சி வந்தது. எப்பவுமே நம்ம ஸ்நானங்கள்லாம் பண்றோமோ இல்லையோ, நம்ம ஸ்நானத்திலே குளிக்கிறோமோ இல்லையோ, அதுல 2 உண்டு. ஒண்ணு தாபம் போய் குளிர்ச்சி வரும், இன்னொன்னு அசுத்தி வயசு. குளிக்கிறது அப்படின்னு கேட்டாலே நமக்கு முன்னாடி நம்ம ராத்திரி தூங்கி எழுந்தோன்னா ஒரு அசுத்தி உண்டு. நம்ம அந்த அசுத்தி போய் சுத்தி வரணும், அதுக்காக ஸ்நானம். அந்த மாதிரி தாபம் போய் குளிர்ச்சி வரணும், அதுக்காக ஸ்நானம். இந்த 2க்காகவும் தெரியும் தாபத்துக்கு. அபதாபம் அபாபம் அப்படிங்கிறார் தயாசதகர். தாபமும் போகணும் பாபமும் போகணும், இந்த 2 போகணும் குளிக்கிறதுனால. அந்த மாதிரியாக கங்கா நதியில ஸ்நானம் பண்ணால் தாபமும் போகும் பாபமும் போகும் அப்படிங்கிற. அந்த மாதிரி பூமாதேவிக்கு தாபமும் போகணும், இந்த அசுத்தியும் போகணும். இந்த 2மே இந்த அபிஷேகத்தை உயர்த்தினாலே இந்த 2மே போய் பூமாதேவியானவர் சுத்தமாக நல்லா குளிர்ந்தவராக நல்லா ராஜ்யத்துக்கு தயாரானவராக இருந்தார். இனிமே அவருக்கு எந்த குறவும் இருக்காது அப்படிங்கிற ரீதியில இந்த பட்டாபிஷேகமானது நடந்தது. தினகர குலஜானாம் தேவி பிருத்விபதீனாம் நிருபதிமதிகாரம் பிராப்னுவத்யாம் பவத்யாம் அதனிஷத சமஸ்தாஹ பாதுகே தாவகீன ஸ்தபன சலில யோகாத் நிம்னகாஹ துங்கபத்ராஹ. 203வது ஸ்லோகம்.
இந்த பாதுகாதேவியனுடைய அபிஷேகம், அந்த அபிஷேக ஜலமானது அப்படியே பூமியில பெருகி கடைசியில எங்க போகணும் அப்படின்னா எல்லாம் ஒரு நதியில தான் போய் சேரணும். எந்த ஜலமானாலுமே கடைசியில பக்கத்துல இருக்க நதியில போகணும், நதியில இருந்து கடைசியில சமுத்திரத்துல போகணும், இதுதானே போகணும். அப்ப இந்த பாதுகாதேவியனுடைய அபிஷேக ஜலங்கிறது நதியெல்லாம் போய் கணக்க அந்த நதிகள் தான் விசேஷமான தீர்த்தமானது அப்படிங்கிறது. எப்பவுமே நதிகள்லாம் புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு நாம சொல்றதுக்கு ஒரு காரணமா, கங்கா, யமுனா, கோதாவரி, காவேரி எல்லாமே புண்ணிய தீர்த்தம் சொல்றோம் இல்லையா. இதே வெளிநாட்டுல நிறைய நதியெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய நதியெல்லாம் இருக்குங்கிறான், நீளமான நதி, அகலமான நதி எல்லாம் வெளிநாட்டுல நிறைய இருக்குங்கிறான். ஆனா அவளா புண்ணிய தீர்த்தம் சொல்லல. இங்க மாத்திரம் பாரத தேசத்தை மாத்திரம் கங்கா, யமுனா, காவேரி எல்லாம் புண்ணிய தீர்த்தம் வேதமே சொல்றது. நம்மே கங்கை யமுனை சரஸ்வதினு சொல்லிடு. புண்ணிய தீர்த்தம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டு காரணம். முதல் காரணம் என்ன கேட்டாங்கன்னா பகவானுடைய சம்பந்தப்பட்டது என்ன, இயற்கையான நதி அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் பெருமாள் சம்பந்தம் இருக்கு. கங்கைக்கு இருக்கு, யமுனைக்கு இருக்கு. பெருமாள் திருவடியிலே வந்தது கங்கா. யமுனா நதி அப்படிங்கிறது ஸ்ரீகிருஷ்ணோடு சம்பந்தப்பட்டது, சரையு நதி ஸ்ரீராமனோடு சம்பந்தப்பட்டது, காவேரி நதி ரங்கநாதன் முதலான பல திவ்ய தேசங்கள்ல இருக்கிற பெருமாளோடு சம்பந்தப்பட்டது. அவர்களுக்கெல்லாம் தீர்த்தவாரி நடக்கிறது, அவர்களுக்கெல்லாம் திருமஞ்சனம் நடக்கிறது, அவர்களுக்கெல்லாம் திருவாராதனம் நடக்கிறது. பெருமாளுடைய நதி எல்லாமே பகவத் சம்பந்தம் இருக்கு. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், பாகவத சம்பந்தம் இருக்கு எல்லா நதியிலுமே. எத்தனையோ மகான்கள், அந்த காலத்து மகரிஷிகள்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மகான்கள் வரை எல்லாரும் ஸ்நானம் பண்றான். அதுதான் விசேஷம். ஸ்ரீரங்கத்துல காவேரியில விசேஷம் கேட்டான்னா காவேரி விசேஷம். ஆனா ஸ்ரீரங்கத்துல எத்தனை மகான்கள் காவேரியில ஸ்நானம் பண்றீங்க தான் இப்ப நினைக்கும் போதே அப்படியே மனசு அப்படியே சிலிர்க்கும். ஏன்னா அங்க இருக்கிற நிறைய மகான்கள் காவேரி ஸ்நானம் பண்ணி நித்திய அனுஷ்டானம் பண்ண இடம். பின்னால 3 மணில இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ வைதிகர்கள்லாம் வந்து ஸ்நானம் பண்ணி கையில தீர்த்தத்தை எடுத்துட்டு பகவான் நாமாவை சொல்லிட்டு ஸ்தோத்திர பாத்திரத்தை ஸ்தோத்திர அடங்களை எல்லாம் சொல்லிட்டு வருது இருக்கே, அது அழகு. எத்தனையோ அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற திவ்யமானவர்கள் சொல்லணும், மாமிகள் தான். அவர்கள்லாம் இந்த காவேரியில வந்து தீர்த்தா மாதிரி அந்த வஸ்திரத்தை ஆச்சரியமாக இந்த ஈரமான வஸ்திரத்தை அப்படியே சாத்திட்டு கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கான்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் வரது அது அழகு. அப்படி மகான்கள் அவர்களுடைய சம்பந்தம் இருக்கு. அது அந்த மாதிரியாக இப்போ பாதுகாவலுடைய அபிஷேக சம்பந்தம் அப்படிங்கிறது நதிகளுக்கு வந்துருக்கான். அப்ப நதிகள்லாம் சிரேஷ்டமாயிடுச்சு. பாதுகா அபிஷேக ஜலம் பட்டபடினாலே சரியு நதி எல்லாம் சிரேஷ்டமாயிடுச்சு. அப்ப என்ன அஜனிஷத சமஸ்தாக பாதுகே தாவகீன ஸ்னபன சதிலயோகாது நிம்னகாக துங்கபத்ராகான் வேடிக்கை ஒரு விஷயம் சொல்றார் சங்கத்திர வேடிக்கை. துங்கபத்ரான்னு ஒரு நதி இருக்கு. துங்கம்னாலும் ரொம்ப உயர்ந்ததுன்னு அர்த்தம். அது நிம்னகம் ஆயிடுச்சுன்னா தாழ்ந்தது ஆயிடுச்சு. நிம்னகம்னா நதிகளுக்கெல்லாம் நிம்னகம்னு பேர். ஏன்னா மேலேருந்து கீழே வரும். அதெல்லாம் நதிகள்லாம் மேலேருந்து கீழே வர அப்படின்னால நிம்னகான்னு பேர். அப்ப என்ன சொல்ற, உன்னால அவற்றுக்கு பெருமை, ஆனா கூட ஒன்ன காட்டுல பெருமை அதுக்கு குறைவுதான். அதனால்தான் தாழ போயிட்டு இருக்குங்க. நதிகள்லாம் தாழ போயிட்டு இருக்கு. பெயர் தான் துங்கபத்ரா இருக்கே தவிர நதிகள்லாம் கீழே போயிட்டு இருக்கு. ஏன்னா உனக்கு பெருமை அதிகமாச்சே அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்ற. அதாவது என்ன அர்த்தம் கேட்டான்னா, இந்த பாதுகாவலுடைய அபிஷேக தீர்த்தம் இருக்கோ இல்லையோ, அது நதிகளை காட்டிலும் புண்ணிய நதிகளை காட்டிலும் மிகவும் விசேஷமானது அந்த தீர்த்தம் அப்படின்னு தாற்பயம். அது சுவாமி தேசிகனே வந்து நித்தியகர்மானுஷ்டானத்துல சொல்லிருக்காரு இந்த விஷயத்த. ஸ்ரீ பாஞ்சராத்திர ரட்சையில பெருமாளுக்கு நித்தியம் திருவாராதனம் பண்றோம், அபிஷேகம் திருமஞ்சனம் நடக்கிறது. அந்த திருமஞ்சன தீர்த்தம் இருக்கோ இல்லையோ அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். நம்ம திருமஞ்சன தீர்த்தத்தை பத்திரமா வச்சுப்போம் ஸ்படிகத்துல. திருவாராதனம் முடிஞ்ச உடனே மறக்காம செய்ய வேண்டிய காரியம் அந்த தீர்த்தத்தை எடுத்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை புரோக்ஷிச்சுக்கணும் தலையில். இது ரெண்டுமே சுவாமி தேசிகன் சொல்லிருக்காரு, ஆகமத்தில் சொல்லிருக்கு. ஏன் அதுல சொல்ற தீர்த்தத்தை எடுத்து சாப்பிடுறது விசேஷம் மாத்திரம் இல்ல, அந்த பெருமாள் தீர்த்தத்தை தலையில புரோக்ஷிச்சிருந்தா கங்கா நதி யமுனா நதியில ஸ்நானம் பண்ண பலனும் அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் பெருமாள் சம்பந்தம் இருக்கப்படினால்தானே அதுக்கு பெருமை. இப்ப சாட்சாத் பெருமாளுடைய திருமையின் சம்பந்தம் இப்ப இதுக்கு இருக்கே, இந்த பெருமாள் தீர்த்தத்துக்கு இருக்கே. அதனால 3 தடவை பெருமாள் தீர்த்தம் எடுத்துப்பா, லாலாந்தரவ கொஞ்சமா ஜலம் எடுத்துட்டு அதை தலையில புரோட்சித்துக் கொள்வார்கள். இது ஒரு சம்பிரதாயம். இது ஆகமத்துல சொல்லி இருக்கிற சம்பிரதாயம். இது அந்த நதியில ஸ்நானம் பண்ணதுக்கு சமானம்.
பெருமாள் தீர்த்தத்தில் புரோஷிக்கிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி அது மட்டும் இல்ல, இன்னும் கூட 2 விஷயம் சொல்லியிருக்கேன். எங்காத்துல பெருமாள் திவ்யமங்கல விக்கிரகமா அப்படி இல்லை சாலக்கிராமமா இருக்கார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த சாலக்கிராம தீர்த்தம் இன்னும் விசேஷம். கண்டகி நதி மாதிரி எப்படியான சாலக்கிராமமே அந்த நதியில வரவர் தானே. அந்த நதி எவ்வளவு விசேஷமா இருக்கும். நாம அந்த நதிக்கு போய் எங்க தீர்த்தாமட போறோமா? இல்லையே. ஏன் அவ்வளவு தூரம் போகிறோமா? அப்போ அந்த நதியில தீர்த்தம் வர்ற பலன் இங்க சாலக்கிராமத்துக்கு நம்ம ஜலம் சேர்த்து அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டோம்னா அந்த பலன் கிடைக்கும். அதே மாதிரியாக இன்னொரு விஷயம், துவாரகாசிலா அப்படின்னு ஒருத்தர் எழுதிருப்பார். எல்லா ராத்திரியுமே வெள்ளையா இருப்பார், நிறைய கண்ணோட இருப்பார். அந்த தீர்த்தமும் இந்த தீர்த்தத்துக்கு சமானம். பெருமாள் திவ்யமங்கல விக்கிரக தீர்த்தம் தான் விசேஷம் நினைக்க வேண்டாம். இதெல்லாம் அதற்கு சமமான விசேஷங்கள். திருவாராதனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கணும். பெருமாள் நித்திய சாநித்தியம் பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம். திவ்யமங்கல விக்கிரகத்துல பெருமாளை ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்டா பண்ணாதான் பெருமாள் எழுதுவார். இங்க அப்படி கிடையாது. நித்தமே பெருமாள் எழுதியிருக்கார் அப்படின்னு பெருமாளையும் சொல்லியிருக்கார். அதனால இந்த தீர்த்தங்கள்லாம் அந்த நதி தீர்த்தங்களை காட்டில விசேஷம். ஏதோ அதுதான் விசேஷம், இது விசேஷம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அதனால்தான் சொல்றார் இந்த இடத்துல பாதுகாதேவியே உமக்கு ஸ்நபனம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி இருக்கும்போது மற்ற நதிகள்லாம் தாழதா என்ன ஆனாலுமே நிம்னகாக துங்கபத்ராக எல்லாமே தாழதான். உம்முடைய பெருமை வராதே, உங்க அபிஷேக தீர்த்தத்தினுடைய பெருமை எதுக்கும் வராதே அப்படின்னு. இப்படியாக ஆச்சரியமான பட்டாபிஷேக வைபவம் நடந்தது. விருத்தே யதாவத் அபிஷேக விதௌ பபாஷே பஷ்சாத்தவாம்ப பரதேன திருதः கிரீடः ஆகஸ்மிக ஸ்வகுல விப்ளவ சாந்தி ஹர்ஷாத் ராத்தஸ்திஷாமிவ பதிः மணிபாதுகே த்வாம். நல்லா வேத மந்திர கோஷங்கள் முழங்க, வாத்தியங்கள் எல்லாம் முழங்க, ஜெயதேவ கோஷங்கள் எல்லாம் முழங்க. ஆச்சரியமா பெருமாள் ஸ்ரீராமனுக்கு அன்னைக்கு எப்படி பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு முன்னாடி தீர்மானிச்சாலும் அந்த பட்டாபிஷேகம் நின்று போனா கூட அந்த வைபவத்துல எந்த வித குறையும் இல்லாமல் இப்ப அந்த பட்டாபிஷேகம் நடந்திருக்கு. நம்ம முதல்லயே ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது இந்த பட்டாபிஷேக பத்ததி இருக்கு இல்லையா, அதுல ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சுவாமி தேசியம் சாதிக்கிற, நம்ம முன்னாடியே பார்த்தோம் அந்த ஸ்லோகத்தை. பாஹின பாதுகே யஸ்யா விதாஸ்யன்னபிஷேகனம் அபிஷேகனிகம் பாண்டம் சக்கரே ராமஹா பிரதட்சிணம். பட்டாபிஷேகம் நடக்கும்னு நாம நினைச்சாராம். எனக்கு நடக்கட்டா கூட பாதுகைக்கு நடக்கும், அதனால எந்த குறவும் இல்லை அப்படின்னு பெருமாள் சங்கல்பம் அப்படின்னு வந்தது இல்லையா. அந்த மாதிரியாக அந்த வைபவத்துக்கு குறவில்லாமல் பட்டாபிஷேகம் எல்லாம் நடந்து முடிஞ்சு பாதுகா தேவி இப்ப சிம்ஹாசனத்துல ஏழ்ருக்கா. அவருக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கான். அப்ப பரதாழ்வான் என்ன பண்ணார்னா அந்த கிரீட்டம் இருக்கொள்ளியோ அதை பாதுகாதேவிக்கு சமர்ப்பிச்சார். இது மனு வம்சத்திலே வந்த மகாராஜாக்களுடைய கிரீட்டம். அது ஸ்வர்ண கிரீட்டம், ரத்னங்கள் எல்லாம் பதிச்ச கிரீட்டம், உத்தமமான கிரீட்டம், ராஜாக்களுக்கு மாத்திரமே உரியதான கிரீட்டம். பெருமாள் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு தயார் பண்ண கிரீட்டம். அந்த கிரீட்டத்தை நேர பாதுகைக்கு சமர்ப்பிச்சார். ஆகஸ்மிக பஷ்சாத்தவாம்ப பரதேன திருத கிரீட்டः ஆகஸ்மிக ஸ்வகுல விப்ளவ சாந்தி ஹர்ஷாத் பிராத்தஸ்திஷாமிவ பதிः மணிபாதுகே த்வாம். ஜலத்தினாலே அபிஷேகமான உடனே தேஜஸ்னால ஒரு வெளிச்சம் ஒண்ணு வரணும். அதனால ரத்தன வெளிச்சங்கள்லாம் படும்படியாக ஒரு ஆச்சரியமான கிரீட்டத்தை எடுத்து அந்த பாதுகைக்கு சமர்ப்பித்த. இதுதான் முடிசூடுதல் அப்படின்னு பெயர். அபிஷேகம் முடிசூடுதல் என்ன வரணும் பட்டாபிஷேகத்துல அது ஆச்சு. மான்யே ரகுத்வஹபதே மணிபாதுகே த்வாம் வின்யஸ்ய விக்கிரஹவதி விவராஜ்யலக்ஷ்மீ ஆலோலம் அக்ஷவலயீ பரதோ ஜடாவான் ஆலம்பிய சாமரம் அனன்யமனாசிஷேவே. பரதாழ்வானுக்கு மனசுக்குள்ள ரொம்ப எவ்வளவு சந்தோஷம்னா என்ன பண்ணாரு, அந்த கிரீடத்தை சமர்ப்பிச்சுட்டு சாமரம் எடுத்து அவர் சாமரம் போட்டார். அதாவது ராஜாக்களுக்கு சாமரம் வீசுவதற்குன்னு சில பேர் பக்கத்துல இருப்பார்கள். அவர்களுக்கு பணி அது, அவர்களுக்கு வேலை அது. பரதாழ்வான் என்ன பண்ணார், இன்னொருத்தத்தை கொடுக்காம தானே சாமரத்தை கையில எடுத்துட்டார். வின்யஸ்ய விக்கிரகவதீமிவ ராஜ்யலக்ஷ்மி, ராஜ்யலக்ஷ்மியே இருக்கா மாதிரியாக அங்க இவர் இருக்காராம், பாதுகை எழுதிருக்காராம். உடனே பரதாழ்வான் ஜடாவான், அவர் பரதாழ்வான் ஜடா முடியெல்லாம் தரிச்சுட்டு இருக்கிறவர்.
அவர் ஆலம்பிய சாமரம் அனன்யமனாக சிஷேவே. எனக்கு பார்த்தா இன்னொருத்தட்ட சாமரத்தோட நீ சாமரம் போடுங்கோ, நீங்க இதை பிடிங்கோ, நீங்க கொடை பிடிங்கோ, நீங்க அதை பண்ணுங்கோ அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா அதெல்லாம் இல்லை. பரதாழ்வானே கொடை பிடிச்சார் அப்படின்னு வருது. அனிச்சத பாண்டரமாத பத்திரம் பித்ரா விதீர்ணம் மணிபாதரட்சே ஆசி ததர்த்தம் விதிருத்தேன தேன அப்படின்னு பரதாழ்வானே கொடை பிடிக்கிறார். உடனே பக்கத்துல வந்து ஆயிக்கிறார், ஐயோ சுவாமி நான் கொடை பிடிக்கிறேன், நான் கொடை, நீங்க கொடை பிடிக்கலாமா? நீங்க ராஜாங்கிற பேர் கொண்டாரு, ராஜகுமாரன், அதெல்லாம் எதுவும் கிடையாது, பாதுகா தாசன் இல்ல, நான் கொஞ்சம் கொடை பிடிச்சுக்கிறேன். உடனே போய் பரதாழ்வன் போய் சாமரம் எடுக்கிறேன். ஏன்னா அனன்யமனாக வேற யாராவது பண்ணிட்டு போய் அவளை கூட்டு பண்ண சொல்லாமேன்னு இல்லை, பாதுகைக்கு எல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணத்துல. எப்படியானால் பெருமாள் கோயில் சுவாமி பெருமாள் கோயில்ல எழுந்தொள்ளி இருந்த போது ஒரு நாவல்பாக்கம் சுவாமி பெருமாள் புறப்பாடு ஆயிட்டு இருக்குன்னா சுவாமி தான் தீப்பெட்டி பிடிப்பாராம். ஐயோ நாங்களாம் தீப்பெட்டி பிடிக்கிறோம், சுவாமி போய் தீப்பெட்டி பிடிக்கலாமான்னா அனன்யமனாக பெருமாளை தவிர மனசுல வேற எதுவும் இல்லாம இருந்தா கைங்கரியம் பண்ணாம இருக்க முடியாது. அப்ப பக்கத்துல என்ன கைங்கரியம் பிராப்தம் வருதுன்னு பார்த்தா தீப்பெட்டி வச்சிருக்கான உடனே தீப்பெட்டி பிடிப்பார், சாமரம் வச்சிருக்கான உடனே சாமரம் போடுவார், வேதபாராயணம் பண்றான்னா வேதபாராயணம் பண்ணுவார். ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா மனசு அப்படி பெருமாள் கிட்ட லயிச்சு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக பரதாழ்வான் ஆலம்பிய சாமரம் அனன்யமனாக ஸ்ரீஷேவே, அவரே பரதாழ்வானே தானே சேவனங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். அவர் சாமரம் போட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தா சுவாமி இதுக்காக சாமர கிராகிகள் சில பேர் இருக்கா, சாமர கிராகினின்னு சொல்லுவோம். சில ஸ்திரீகள் வேற உண்டு, பிரதானமாக ஸ்திரீகள் நிறைய பேர் சாமரம். அந்த காலத்துல ஃபேன் கிடையாது, அதனால 8 பக்கம் வந்து சாமரம் வீசுவாங்க ஸ்திரீகள். அவசிதரிப்பு சப்தா நன்வபூஸ்வம் ததானீம் ரகுபதி பதரக்ஷே லப்த ராஜ்யாபிஷேக சலித புஜலதானாம் சாமரகிராகிணீனாம் மணிவலய நிநாதைஹி மேதுரான் மந்திரகோஷான். சாமரகிராகி அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்திரீகள் ஸ்ரீவைகுண்ட லோகத்துல பெருமாளுக்கு சாமரம் போடுறதுக்கு சாமரகிராகினிகள் சில ஸ்திரீகள் இருக்கா, நித்தியசூரிகள். நம்ம ஆனந்தகோட விஸ்வக்சேனன் மாதிரி நித்தியசூரிகள் 8 பேர் இருக்காங்க சாமரத்தை பெருமாளுக்கு சாமர கைங்கரியத்துல. அந்த மாதிரியாக இங்க சாமரகிராகி ஸ்திரீகள் சாமரம் விட அவர்கள் கையில வலையெல்லாம் போட்டுருக்கா இல்லையா, அந்த நாதம் வேற ஜல் ஜல் ஜல்னு கூட வந்துட்டு இருக்காங்க. சாமரத்தினுடைய ஒரு காற்று வரும்போது கூடவே இந்த நாதமும் சேர்ந்து வரும்போது, அதே சமயம் வசிஷ்டாதி மகிஷேன்னு சொல்ற மந்திர கோஷமும் சேர்ந்து வரும்போது இப்ப எப்படி இருக்கும் பாருங்க. மணிவலய நிநாதைகி மேதுரான் மந்திர கோஷான், சில கோஷங்கள்லாம் சேர்ந்து அழகா இருக்கும். எப்படி கேட்டா பெருமாள் திருவாராதத்துக்கு போய் பார்த்தா தெரியும், தூபம் தீபம் சுவாமிக்கும் நடுவுல கட்டை செய்வான், அதே சமயம் புருஷத்துவம் சொல்லிட்டு இருப்பான். அதே பக்கம் தாளம் போட்டுவான், ஜல் 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 ஜல்னு அந்த தாளம் போடுவான் ஒருத்தன். அதாவது பெரிய வாத்தியம் இல்லாமல் சின்னதாக தாளம் போட்டுருப்பான். ஒரு பக்கம் தாள சப்தம் புருஷத்துவ சப்தம், அதே மாதிரி பார்த்தாங்கன்னா கண்டா நாதங்கள். அதுக்கப்புறம் நடுவில் கைங்கரியவர்கள் சில பரிமாற்றங்கள் உண்டவாங்க, சில சப்தங்கள்லாம் சொல்லணுங்க, ஜெய் ஜெய் பவன் அதெல்லாம் சொல்லுவா. இதெல்லாம் சேர்ந்து மற்ற பேர் எல்லாரும் பேசாம இருப்போம், எல்லாரும் சேவிச்சு இருப்பான். அந்த மாதிரியாக பாதுகா பட்டாபிஷேகத்துல மந்திர கோஷங்கள் என்ன, சாமர காற்றுகள் என்ன, சாமர கிரகங்களுடைய மணி வலைய நிநாதங்கள்னா அந்த சப்தங்கள்னா என்ன, ஜெய கோஷங்கள் என்ன, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஆச்சரியமாக சேவை சாதி. ரகுவீர பதானுஷங்க மாத்ராத் பரிபர்ஹேஷு நிவேசிதாயதித்வம் அதிகார தினே கதம் புனஸ்தே பரிவாராஸ்தவ பாதுகே பபூவு. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்ற. பாதுகை அப்படிங்கிறவர் யார்? பாதுகைங்கிறவர் பரிச்சதத்துல சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றது பாகவங்கள்ல. பெருமாளுடைய பரிச்சதம் அப்படின்னா சத்திரம் சாமரம் பாதுகா இதெல்லாம் பெருமாளுக்கு உபகரணங்கள். கொடை பிடிச்சு சாமரம் பெருமாளுக்கு சாமரம், அந்த மாதிரிதான் பாதுகையும் ஒரு கொடை மாதிரியாக ஒரு சாமரம் மாதிரி தானே ஒரு பாதுகை அப்படின்வா. ஆனா உண்மையில அப்படி இல்லை, இவர் பாதுகா தேவி. இவர் பரிச்சதமா இருந்து கைங்கரியம் பண்றதுங்கிறது இருக்கட்டும். எப்படியானால் ஆதிசேஷனானவர் படுக்கையா இருந்து கைங்கரியம் பண்றாரோ, கருப்பானவர் வாகனமா இருந்து கைங்கரியம் பண்றாரோ, அந்த மாதிரி இவர் பாதுகையா இருந்து கைங்கரியம் பண்றார் இருக்கட்டும்.
ஆனா அதை வச்சுட்டு ஒரு சாதாரண உபகரணம் தானே அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டாலும் இப்ப பாருங்க, இப்ப என்னாச்சு பாதுகாப்பு பட்டாபிஷேகத்தும் போது அந்த சத்திரம் என்ன சாமரம் கொடை சாமரம் எல்லாம் இவருக்கு சேவனம் பண்றது. அவளுக்கு சமம் இல்லை, இவன் பெருமாளுக்கு சமம் இல்லை. பெருமாளுக்கு சேவை பண்ணக்கூடிய அந்த கொடையும் சாமரங்களும் பாதுகைக்கு இப்ப சேவனம் பண்றது அப்படின்னா பாருங்க. அதிகாரதினே கதம் புனஸ்தே பரிவாராக, உன்னுடைய பரிவாரங்கள் ஆயிடுத்தே பெருமாளுடைய பரிவாரங்கள்லாம். அதை வச்சு அவளுக்கு சமமா ஒண்ணு நடக்க முடியாது, பெருமாளுக்கு சமமா நினைக்கணும். நம்ம பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமி ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சாகணும். ஒரு சமயம் இவாளுக்குள்ள ஒரு சின்ன பேச்சுவார்த்தை வந்துதான். அதாவது குடை சாமரம் பாதுகை 3 பேருமே பரிச்சதங்கள், பெருமாளுடைய உபகரணங்கள். இந்த 3 பேர்ல யார் வசதி அப்படின்னா, சாமரன் நான் தான் காத்து கொடுக்கிறேன், நான் வசத்தின்னாராம். அவர் நான் தான் வெயில்ல இருந்தெல்லாம் தடுக்கிறேன், அதனால நான் தான் வசதி அப்படின்னு கொடை சொல்றார். பாதுகாவலர் நான் தான் கீழேந்து கால் சுடாமலாம் தடுக்கிறேன், அதனால நான் தான் வசதி அப்படின்னாராம். அப்போ சாமரம்ங்கிறவர் சொன்னாராம், என்னதான் இருந்தாலும் நீ கீழே தானே இருக்கு, காலுக்கும் கீழே தானே இருக்க, நாங்க தான் மேல இருப்போம் அப்படின்னாங்க. அப்போ கொடைங்கிறவர் சொன்னா எல்லாருக்கும் மேல நான் தானே இருக்கேன், தலைக்கு மேல நான் தானே உட்காந்துருக்கேன், அதனால நான் தான் வசதி அப்படின்னாலும். இவா 2 பேருமாக சேர்ந்து பாதுகை நீ என்னானாலும் கீழே தானே இருக்க, நாங்க தானே மேல இருக்கோம் அப்படின்னு நாங்க தான் வசத்தின்னு சொன்னாலும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் பெருமாள். பாதுகானுடைய பிரபாவத்தை அவளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே பாதுகாப்பட்டால் நடத்தினாராம். இப்ப அந்த பாதுகைக்கு சத்திரம் பாதுகைக்கு சாமரம் அப்படின்னு ஆயிடுத்தா. அப்ப பாதுகை சுவாமியா வச்சுன்னு அவர்கள்லாம் சேஷவிருத்தி பண்ணிட்டு இருக்காளா, அப்ப பாதுகானுடைய பிரபாவத்தை தெரிஞ்சிட்டாள் அப்படின்னு இது ஒரு ரசமா சொல்ற வழக்கம், வேற ஒண்ணு இல்லை. ரகுவீர பதானுஷங்க மாத்திராத் பரிபர்கேஷு நிவேசிதாயதி ஸ்வம் அதிகார தினே கதம் புனஸ்தே பரிவாராஸ்தவ பாதுகே பபூவுஹு அதர்வோபஜ்யந்தே விதிவத் அபிஷேகம் விதததாம் வசிஷ்டாதீனாமபி உபசித சமத்கார பரயா ததாஸ்தான்யா ரங்கக்ஷிதிரமண பாதாவனி ததா லகீயஸ்யோ ஜாதாஹ ரகு பரிஷத் ஆஹோ புருஷிகாஹ. இப்ப பெருமாள் ஸ்ரீராமனுடைய பரிஷத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் பாதுகாவனுடைய பரிஷத்துல சேர்ந்தவர்கள் ஆயிட்டான். அதாவது ஒரு ராஜா அப்படின்னு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய கோஷ்டி நிறைய இருக்கும். அவர்களுக்கு கொடை பிடிப்பவர்கள், சாமரம் போடுபவர்கள், அவரோட கூட போக போக கூட வருபவர்கள், இந்த மாதிரி அவளுக்கு அந்தரங்கமாக சேவை செய்பவர்கள் பார்த்தாலும் ஒரு 100 பேர் இருப்பா, 1-2 பேர் இருக்க மாட்டான். ஸ்துதி பாடகர்கள் மாதிரி அந்த ஜீவன் சொல்லக்கூடியவர்கள், அது மாதிரி நிறைய பேர் இருப்பாள். ஒரு ராஜாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னா அநேகம் பேர் இருப்பாள். அவரெல்லாம் பெருமாளோட கூடவே கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. மொத்த பேரும் இப்ப பாதுகை கிட்ட கைங்கரியம் பண்ண வேண்டிய பெருமாள் தனியா காட்டுக்கு போயிட்டான். அவளுக்கெல்லாம் மனசுக்குள்ள சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், பாதுகைக்கு போயா நம்ம எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு. ஆனால் இப்ப என்ன சொல்றான்னு கேட்டான்னா, அப்படி சந்தேகப்பட்டு நினைக்கிறவா நினைக்கட்டான். ஆனா பாதுகைக்கு சேவனம் பண்றதுக்கும் 10 பேர் கூட ஓடி வரான் இல்லையா, அவன் தான் பாக்கியசாலி. அவனை பார்த்து இவெல்லாம் பொறாமப்படும்படி ஆயிட்டான். ஒரு உதாரணம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். தசரதனுக்கு சேவை பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி இருக்கும், ஸ்ரீராமனுக்கு சேவை பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு கோஷ்டி இருக்கும். இப்படிதான் கணக்கு. தசரத சக்கரவர்த்தியா இருந்தார், அவருக்கு சேவை பண்றதுக்கு கோஷ்டி எல்லாம் நிறைய பேர் இருந்தா, அவரை சேர்ந்தவர்கள், அவருக்கு சத்திரம் சாமரம் எல்லாம் போடுறவர்கள் அப்படி இருந்தா. பெருமாள் ஸ்ரீராமனுக்கு அடுத்து இவரை யுவராஜாவை பட்டாபிஷேகம் பண்ணா இவருக்கு சில பேர்கள்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பா இல்லையா, அப்பாயின் பண்ணிருப்பா இல்லையா, அவெல்லாம் ராமனுக்கு அப்படின்னு இருந்தா இல்லையா, அவர்கள்லாம் இல்லை. இப்ப இவர்களுக்கு கௌரவம் அதிகம் ஆயிடுச்சு, தசரதரை சேர்ந்தவர்களுக்கு கௌரவம் குறைஞ்சு போயிருக்கு. ஏன்னு கேட்டா பாதுகைக்கு இவர்கள்லாம் சேவனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, அவளுக்கு அது கிடைக்கல இல்லையா. அதான் ததாஸ்தான்யா ரங்கக்ஷிதி ரமண பாதாவனி ததா லகீயஸ்யோ ஜாதாஹ ரகு பரிஷத் ஆஹோ புருஷிகாஹ. பாதுகா சேவனம் பண்றவார் பார்க்கும்போது மற்றவா என்னதான் சேவனம் பண்ணாலும் அவளுக்கு இந்த பாக்கியம் இல்லையே, அவளா லகீயஸ்யா அப்படின்ட்டு அவளா இது சாதாரணமானாலும் ஆயிட்டான், இவளை கொடுத்து வச்சவாள் ஆயிட்டாளே அப்படின்னு அர்த்தம். இதுக்கு உள்ள அர்த்தம் வியாக்கியானங்களுக்கு சாய்ச்சிருக்க. பாதுகாங்கிறவா நம்மாழ்வார்,
நம்மாழ்வாருக்கு சேவனம் பண்ணக்கூடிய இந்த சம்பிரதாயத்துல வந்து ஆச்சாரியர்கள் இது வரைக்கும் யார் யார் வேதத்துக்கு என்னென்ன சேவனங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா, நான் வேத சேவனம் பண்ணேன், நான் பெருமாள் சேவனம் பண்ணேன் என்ன சொல்லியிருந்தாலும் அந்த சம்பிரதாயத்துக்கு குறவு வந்துருக்கு. நம்மாழ்வாருடைய சம்பிரதாயத்துக்கு பெருமை அதிகமாயிருக்கு. ஏன்னா இது பாதுகா சம்பிரதாயம், நம்மாழ்வாரோட பாதுகை இல்லையா? அதனால பாதுகா சம்பிரதாய ஆச்சாரியர்களுக்கு தனி பெருமை வந்திருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் என்னதான் வேத சேவனம் பண்ணாலும் பெருமாள் சேவனம் எல்லாம் பண்றேன். ஒரு காலத்துல எல்லாருமே வைதிகர்கள், எல்லாருமே பகவானை சேவிப்பவர்கள் தான். இந்த காலம் மாதிரி நிறைய அந்த ஏகப்பட்ட மத பேதங்கள்லாம் கிடையாது. ஆனா கூட இந்த சம்பிரதாயம் தனியா இருந்தது. ஏன்னா இது பாதுகா சம்பிரதாயம், ஏன்னா இது நம்மாழ்வார் சம்பிரதாயம் அப்படின்னு வச்சு. இப்படியாக எத்தனையோ உள்ளர்த்தங்கள்லாம் இருக்கு நமக்கு இந்த பாதுகா பட்டாபிஷேகத்துல. நமக்கு நித்தபடி நம்ம எடுத்துக்கக்கூடிய பெருமாள் சீர்த்தத்தினுடைய பிரபாவம், அந்த மாதிரி நாம செய்ய வேண்டிய கைங்கரியம், சித்திரம் சாமம் முதலான கைங்கரியத்தினுடைய பிரபாவம், அந்த மாதிரி பாதுகா சேவனம் அப்படிங்கிறது எப்படி விசேஷம் அப்படிங்கிறது எல்லாம் கிடைச்சது. கடைசியா முக்கியமான ஒரு விஷயம், அபிஷேச்சயது சராமஹ அதே நமாஸ்பிருஷது பாதுகே பவதி விசேஷித மகிமாத்வம் பவா விசேஷः க்ஷமா சமேதானா. பாதுகா தேவிக்கு இப்படி பட்டாபிஷேகம் ஆனபடினாலே பாதுகாவுடைய பிரபாவம் நல்லா புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பாதுகா தேவிக்கு இந்த பட்டாபிஷேகம் ஆகலைன்னு வச்சுக்கோ. பாதுகா தேவி பெருமாள் திருவடியோட கூட தான் இருக்கான்னு வச்சுக்கோ. அவனுக்கு பெருமை குறைவா என்ன? பட்டாபிஷேகம் பண்ணாதான் பெருமை, பட்டாபிஷேகம் பண்ணாதான் பெருமை குறைவு அப்படிங்கிறது சாதாரண மனுஷன் ஒரு போஸ்ட்ல இருந்தாதான் பிரபாவம். ஏன்னா ஸ்தானத்தினுடைய பிரபாவம் இருக்கும். போஸ்ட்ல இல்ல கீழே இருந்தா வச்சுக்கோங்க, சாதாரணமானவன் தான். என்ன இருந்தாலும் மேல் அதிகாரி மேல் ஸ்தானத்துல இருந்தான்னா அவன் உயர்ந்தவன் தான் அப்படிங்கிறதெல்லாம் மற்ற லௌகிக விஷயத்துல. சாஸ்திர விஷயத்துல, அதாவது என்ன கேட்டான்னா பகவத் விஷயத்துல அப்படி கிடையாது. பகவத் விஷயத்துல போஸ்ட் விட்டு கீழே இறங்கி போனாதான் இங்க விசேஷம். அதனால பாதுகாதேவிக்கு இப்ப பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டினால்தான் விசேஷம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவர் பெருமாள் திருவடி கீழே இருக்காரு இல்லையா, இப்பவும் அவருடைய பெருமைக்கு எந்த குறவும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அபிஷேஷித மகிமான் அபிஷேஷயது சராமஹா. ராமன் இப்ப அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கார் பாதுகை அனுப்பி. அதே நவாஸ்பிருஷத்து, இதுக்கு முன்னாடி திருவடிக்கு கீழே வச்சிருந்தார், இப்போ சிம்மாசனத்தை உட்காத்தி வச்சார். இருந்தா கூட என்ன அபிஷேஷித மகிமா, இப்ப என்ன விசேஷம் வந்துருக்கு? ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன பிரபாவம் உண்டோ, அப்ப என்ன அனுகிரகம் உண்டோ, அப்ப என்ன கருணை உண்டோ, அது மொத்தமும் அப்படியேதான் இப்பவும் இருக்கு. இப்ப கூடி போச்சு அப்ப குறைஞ்சு போச்சுங்கிறது கிடையவே கிடையாது. அவ அதுல தெரிஞ்சுக்கோங்க, பாகவதாலா இருந்தவா எங்க இருந்தாலும் சரி, அவளுக்கு பிரபாவம் அவ ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, இல்ல ஸ்தானம் இல்லாம ஸ்தான பிரஷ்டாலாக அவர்கள் சாதாரணமானவாளா இருந்தாலும் சரி, பணக்காராளா இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பாகவதன். பண்டிதாளா இருந்தாலும் சரி, ஒன்னும் தெரியாத பாமரனா இருந்தாலும் சரி, பாகவதன் கை கூப்பணும் அவனை பார்த்தா. ஏன்னா பகவானை சேர்ந்தவன் தான். அவன் ஸ்தானத்தினாலேயோ ஞானத்தினாலேயோ எதனாலேயோ அவன் வசதி அப்படிங்கிறது கிடையாது. அதாவது பாகவதத்வங்கிற அந்த இடத்தை எடுத்து பார்த்தா உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது கிடையாது. இது பாகவத விஷயம். இன்னும் லௌகிகமான விஷயம் சொன்னா குவா விசேஷா க்ஷமா சமேதானா. இந்த ஸ்லோகத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. க்ஷமா சமேதானா பொறுமையோட இருந்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க முடியுங்கிற. அதாவது கொஞ்சம் நல்ல பொறுமையோட இருந்து வச்சுக்கோங்க. அவர் பெருமாள் தன்னுடைய காலு கீழே பாதுகை வச்சிருந்த போதும் பாதுகை பொறுமையோட இருந்தார். இப்ப பாருங்க, பட்டாபிஷேகமே நடக்கிறது. சில பேர் என்ன பண்ணுவா, பொறுமை இல்லாதவா என்ன பண்ணுவா கேட்டா, ஐயோ என்ன போட்டு இப்படி பலாபாடு படுத்துறாளே, என்ன இப்படி நீச்சப்படுத்துறாளே, என்ன இப்படி அவமரியாதைப்படுத்துறாளே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா வச்சுக்கோங்க, என்னைக்குமே முன்னுக்கு வர முடியும். அவமரியாதைப்படுற காலத்துல பொறுமையோட யார் இருக்கானோ அவன் எத்தனை அவமரியாதைப்பட்டானோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை கௌரவம் அவனுக்கு லைஃப்ல கிடைக்கும். தேவை பொறுமைங்கிறது தான். யார் எத்தனை அவமரியாதை பண்ணாலும் அது சகிச்சென்று பொறுமையோட இருந்தான்னு வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த யார் இவனை அவமதிச்சாலும் அவன் மொத்த பேரை இவனை தூக்கி வச்சு கொண்டாடும். இந்த மாதிரி அவசியம். ஏன்னா இதுதானே லோகத்தினுடைய நியதி, ஒரே மாதிரி இருக்காது, மாறி மாறி தான். சக்கரான் பரிவர்த்தனே அப்படின்னு தானே. யாரா இருந்தாலுமே சரி, ஒரு கணவன் மனைவி தான் இருக்கட்டும், போய் என்ன இப்படி போட்டு இப்படி படாதபாடு படுத்துறா, என்ன அவமரியாதை படுத்திட்டா, இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அப்படின்னா சொல்லிட்டு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் இப்படி அழுதுட்டே இருக்க வேண்டியது. கொஞ்சம் பொறுமையோடு இருந்தா அவ அப்படிலாம் பண்றா அப்படின்னு பொறுமையோடு இருந்தானா தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டிய காலங்கிறது கட்டாயம்
பிதா புத்திரனா இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவியா இருக்கட்டும், இல்ல ஆத்துல மாட்டு பொண்ணா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இல்ல வேலைக்கார எஜமானனா இருக்கட்டும், அந்த வேலைக்காரன எஜமானம் போட்டு காலில் மிதிக்காத குறையா கஷ்டப்படுத்துறான். இவன் கொண்டு பொறுமையோட என்ன வச்சுக்கோங்க, அந்த வேலைக்காரன் சொன்னதுதான் இவன் கேட்டாகணுங்கிற காரணம். எதுவானோ அவன் அவன் இருக்க வச்சா இருக்க வைக்கணும், அவன் உட்காந்து வச்சா உண்டு, நிக்க வச்சா உண்டு, அவன் என்ன பண்றான்னா வந்துங்கிற காலம் வரும். அப்ப அவனை தலையை தூக்கி வச்சு அவன் கொண்டாடி ஆகணும். அப்பா உன்னாலதான்ப்பா நான் இருக்கேன், உன்னாலதான் நான் இருக்கேன்னு அவனை கொண்டாட வேண்டிய காலம் அப்படின்னு ஒண்ணு வரும். அதனாலே மனுஷ ஜீவனத்திலே மனுஷர்களுக்கு முக்கியமானது என்ன கேட்டா பொறுமைதான் இருக்கு. அந்தந்த சம்பவத்தை பார்த்து இழிஞ்சு போயிடுறதோ, இல்ல மேல தூக்கி வச்சா என்ன போய் யாராவது உண்டு அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல கீழே போட்டு மிதிச்சானா என்ன போய் இப்படி படாபாடு படுத்துறாளேன்னு கதறதோ, இதெல்லாம் தேவையில்லை. ஒரே மாதிரி பொறுமையோட இருந்தான்னா அவங்களுக்கு என்னைக்குமே க்ஷேமம் தான் நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு சாமான்யமான இந்த கருத்தை இந்த பாதுகா பட்டாபிஷேகம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பெருமாள் தான் இதை நடத்துறது, அந்த நடத்துறவங்க மட்டும் பெருமாள் தான். யாரையுமே பெருமாள் ஒரே மாதிரி அப்படியே ரொம்ப நீச்சனா வச்சு விட மாட்டார். கொஞ்சம் கஷ்டப்பட்டான்னா ஒரு நாள் கட்டாயம் மேல வந்துருவான். இந்த கட்டாயம் நியதி, இது பகவானே வச்சிருக்கிற ஒரு நியதி. அதனால அபிஷேக சதாமகா பட்டாபிஷேகமே பண்ணாலும் சரி, இல்ல காட்டுக்கு கூட்டு போய் காலு கீழே போட்டுன்னு காட்டு கீழே அப்படி கல்லூரி மொழியும் அவனை பாதுகை அப்படி நடத்தி வச்சாலும் சரி, பாதுகா தேவி ஒரே பிரபாவத்தோட தான் இருக்க. ஏன்னா க்ஷமா பொறுமை அப்படிங்கிறது. என்ன போய் இப்படி ஒண்ணு நான் போய் காட்டுக்கு வருவேன்னா என்ன, நான் ஏதோ நீர் இங்க ராஜ்யத்தில் இப்படி இருந்தாலும் கொஞ்சம் தூரம் வருவேன், காட்டுக்கு எனக்கு கூட்டு போனா அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்லாம் சொன்னேன். கூட வராரு இல்லையா பாதுகா தேவி. இன்னொரு அர்த்தம் ஒண்ணு சொல்றான், சமா சமேதான க்ஷமான பூமின்னு ஒரு அர்த்தம். பாதுகா தேவி என்னானாவே பூமியோட சேர்ந்து இருக்காங்க, எல்லாம் தரையில தான் நடக்கிறாரு. அந்த மாதிரி என்ன பண்ணாலுமே நம்ம தரையில நிக்கணும்னு அர்த்தம். அதாவது ஆகாசத்துல குதிக்க கூடாதுன்னு சொல்லுவா, தமிழ்ல வேடிக்கை சொல்லுவா. ஏதோ வந்துட்டுன்னா ஆகாசத்துல குதிக்காதடா, தரையில நட, தரையில இரு அப்படின்னா. அப்படின்னா அடக்கமா நடந்துக்கணும், அடக்கமா நடந்து தரையில இருக்கணும். ஏதோ புதுசா பைசாவெல்லாம் திடீர்னு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, உடனே அதை வச்சுட்டு நிறைய கார் எல்லாம் வாங்கினா வச்சுக்கோங்க, நான் தரையிலேயே நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளுக்குள்ளேயே கார் விடுவோம். சரி, ஒரு கிழச்சே கார்ல தான் போய் இறங்குவேன், தரையில் நடக்க மாட்டேன். என்னாச்சு, முன்னாடி எப்படி இருந்தாருன்னா இப்ப பணக்காரர் ஆகிட்டாருன்னா அடங்கி நட, தரையில ஆகாசத்துல நடக்காதே, ஆகாசத்தில் குதிக்காதே, தரையில நடந்துக்கும். பாதுகா தேவி எப்பவுமே தரையில் நடப்போம். அதனால அவருக்கு பட்டாபிஷேகம் ஆனாலும் சரி, இல்ல அவரை திருவடி கீழே வச்சாலும் சரி, அவர் ஒரே மாதிரி இருப்பவர். அவளுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. சாதாரண தரையில நடப்பவர்களுக்கு எத்தனையோ மகான்கள் நான் பார்த்துட்டேன். நல்ல நல்ல பணக்காரர்கள் நிறைய கைங்கரியம் கோயில செய்பவர்கள், நிறைய கைங்கரியம் செய்வார் கோயில்கள்ல. ஆனா பெருமாள் கிட்ட கை கட்டின்னு இருப்பான். அவதான் செஞ்சாலாங்கிறதே தெரியாது. சாதாரண கீழே சேவிச்சுண்டு எல்லா கும்பலோட கும்பலா கியூல அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு கை கட்டின்ட்டு கடைசியில யாருன்னா இந்த உற்சவமே இவர்தான் பண்ணார் அப்படின்வான். வெளியில நமக்கு தெரியாது. இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல ஸ்ரீரங்கத்துல இந்த மாதிரி மகான்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். நல்ல நல்ல பண்டிதர்கள்லாம் இருப்பான், சத்தம் போடாம சேவிச்சுட்டு போகுது. இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டேன். நல்ல நல்ல கைங்கரியவர்கள் நிறைய நிறைய மகா கைங்கரியம் பண்றாங்க. அதுதான் தரையில நடக்கிறதுங்கிறது. ஆகாசத்துல குதிக்காமல் தரையில நடக்கணுங்கிறது. அப்படி தரையில நடந்தா என்ன நடந்தாலும் அவளை அது பாதிக்காது. அவளை எத்தனை கௌரவம் கொடுத்தாலும் அவ ஆகா ஓஹோ அப்படின்னு இருக்க மாட்டான். இல்ல எத்தனை அவரை போய் அவமரியாதைப்படுத்தாலும் ஐயோ ஐயோன்னு கதற மாட்டார்கள். ஒரே மாதிரி பகவத் கைங்கரியம் ஒன்னே லட்சியம் அப்படின்னு இருப்பார்கள். அதுவும் இங்க தெரியலாம். அபிஷேக சராமஹா பதேன வாஸ்பிருஷது பாதுகே பவதி அவிசேஷித மகிமாத்வம் பவா விசேஷா க்ஷமா சகிதானாம். இந்த பதங்கள்லாம் வேற அழகா இங்க போக என்ன இப்படியாக பட்டாபிஷேக வைபவங்கிறது பாதுகைக்கு ஆச்சரியமாக நடந்தது. அடுத்தது பாதுகா சாம்ராஜ்யம் நடக்கணும். பாதுகானவர் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். பதவி ஏற்பு அப்படிங்கிறது கொஞ்சம் லோகத்துல சத்திய பிரதிஜா பண்ணி பதவி ஏற்பு உண்டு. இந்த சத்திய பிரதிஜா ஒண்ணு இல்லாட்டா கூட பாதுகையானவர் எப்படி இந்த பதவியை ஏற்றுக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயமும், பாதுகா சாம்ராஜ்யம் 14 வருஷ காலம் எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயமும் இதெல்லாம் இனிமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஜெயதி யதி ராஜசூக்தி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகடி ததுபயதனாஹ திரிவேதீம் அவநிதயந்தோ ஜெயந்தி புவி சந்தஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.